திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா கொண்டாட்டங்களில் இணைந்திருக்கிறோம். மனிதர்களின் வாழ்வில் ஒளியேற்றி, அதாவது பார்வை தந்து, அதையே ஒரு லட்சியமாக கொண்டு ஓடி ஓடி உழைத்த ஒரு மாமனிதர் உருவாக்கிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறோம். டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் அரவிந்த் கண் மருத்துவமனையின் ஸ்தாபகர், நிறுவனர், உருவாக்கியவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தான் பிறந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கிய கட்டிடம்தான் இந்த பிரம்மாண்டமான அரவிந்த் கண் மருத்துவமனை. சான்றோர் எப்பொழுதும் தமக்காக வாழ்வதில்லை. இவரும் தனக்காக வாழாமல் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒளியேற்றி வைத்த பெருமகனார். அவரை போற்றி துதித்து புதிய கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியினை ஆரம்பம் செய்வோம். இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. 1988 வருடம் தொடங்கிய இந்த திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை இன்று வரை பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் வசந்தத்தை வரவழைத்திருக்கின்றது. ஆரம்பத்தில் டாக்டர் ரவீந்திரன் அவர்களை தலைமையாக கொண்டு இயங்கிய மருத்துவமனை இப்பொழுது டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களின் சீரிய ஆலோசனையில் சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகின்றது. திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை துவங்கி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. திருநெல்வேலி மாநகரில் மக்கள் மனம் கவர்ந்தவராகவும் எல்லோருக்கும் அன்பானவராகவும் சிறந்த பண்பாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ்நாடு கண் மருத்துவர் சங்க தலைவராக இருப்பவர். எளிமையானவர், இனிமையானவர், இக்கட்டான தருணங்களிலும் அமைதி காப்பவர். கோபம் கொண்டு பார்த்தறியேன் பொறுமைக்கு ஆளுநரான டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை வரவேற்புரை நல்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்கள் அரவிந்த் கண் மருத்துவமனையின் கட்டட திறப்பு விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து
உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். சகோதரி கூறியது போல எங்களுடைய மருத்துவமனை 1988 ஆரம்பித்து அப்போ வந்து ரொம்ப சின்ன குரூப் ஆஃப் பீப்புள், டீம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. தட்ஸ் அபவுட் 30 பீப்புள். இப்போ வந்து வி ஆர் அபவுட் மோர் தென் 650 எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் 100 டாக்டர்ஸு மற்ற நர்சஸ் எல்லாமே சேர்ந்து இப்போது நாங்கள் வந்து தென் தமிழகத்திலும் தென் கேரளாவிலும் எங்களுடைய சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம். வாரம் வந்து 4 இலவச கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தி இன்று இந்த அளவுக்கு இந்த நம்ம பகுதியிலே வந்து நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் என்பதால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த நம்மளுடைய திருநெல்வேலியில் இந்த அளவுக்கு ஒரு நவீன தொழில்நுட்பம் உள்ள ஒரு மருத்துவமனையை நிறுவுவதற்கு எங்களுடைய நிர்வாகம் மிகுந்த 4 வருடங்களாக எங்களுக்கு பலத்த நல்ல ஆதரவு கொடுத்தது. எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் எங்களுடைய ஃபவுண்டர். நம்முடைய பிரிவுபடாத திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வடமலாபுரத்தில் பிறந்தவர். ஸோ நம்ம பிறந்த மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவமனை நிறுவ வேண்டும் என்ற முக்கிய ஆசையில் வந்து இந்த மருத்துவமனை 88 நம்மளுடைய எட்டயபுரம் ஜமீன்தார் அவர்களுடைய உதவியுடன் இந்த ஆரம்பத்தில் வந்து மருத்துவமனையை நிறுவினோம். இன்றைக்கு இந்த அளவுக்கு நல்ல வர நோயாளிகளை எங்களால் வந்து சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு கூட்டம் எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து இந்த நோயாளிகள் கூட்டம் வருவதற்கு ஈடு செய்வதற்கும் நல்ல தரமான வைத்தியம் செய்வதற்கும் அந்த இடம் பத்தில் அதனால் வந்து ஒரு நவீன மருத்துவமனை நிறுவ வேண்டும் என்று இன்று நிறுவியிருக்கிறோம். இந்த மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு முதன்மை விருந்தினராக மாரி நிவேதிதா அவர்கள், பத்மஸ்ரீ நிவேதிதா அவர்கள், வைஸ் பிரசிடெண்ட் விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரி அவர்கள் நான் சொன்னதும் மிகவும் அன்புடன் இசைந்தார்கள். எந்த தேதியில் வரணும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இப்படி 16ஆம் தேதி வச்சுருக்கோம், அவர்கள் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னாங்க. எந்த விதமான உதவும் சொல்லாமல். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப 40 வருடங்களாக கேந்திராவோடு இணைந்து இருக்கிறார்கள். ஒரு பெரிய சமூக சேவை, எஸ்பெஷலி ஃபார் புவர் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் மெயின்லி வந்து ஷி இஸ் டூயிங் இன் அதர் ஸ்டேட்ஸ் லைக் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அந்தளவுக்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. நிறைந்த பண்பாளர், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வெளிநாடுலாம் போய் நிறைய பேசியிருக்கிறாங்க, நிறைய லெக்சர் கொடுத்துருக்காங்க, விருது வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேவையை பாராட்டி நம்மளுடைய மத்திய அரசு அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கிறது. அவர்களை என் சார்பாகவும் எங்களுடைய அரவிந்த் கண் மருத்துவம் சார்பாகவும் வருகிற வரவேற்கிறேன். அடுத்து கண்டிப்பாக எங்களுடைய அடுத்த முதன்மை விருந்தினர் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் டாக்டர் KP கார்த்திகேயன் அவர்கள். ரொம்ப சிம்பிளான மனிதர். அப்படி நான் பார்த்ததும் 2 தடவை பார்த்தேன். பட் நான் போய் சொன்னதும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அவர் வந்து நான் கண்டிப்பாக வர்றேன், டேட் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார். நிறைய அலுவல்கள் தெரியும், எந்த அளவுக்கு அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்கன்னு தெரியும். அதெல்லாம் வந்து விட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்து ஐ வில் கம் ஆன் 16th அன்றைக்கே சொல்லிட்டேன். கரெக்டாக 10 மணின்னு சொன்னால் 10 மணிக்கு வந்து இருந்தாங்க. ஈவன் தோ மெடிக்கல் ஃபீல்டு ஹஸ் லாஸ்ட் ஒன் டாக்டர், நம்மளுக்கு வந்து நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடச்சிக்க. அவர் டாக்டராக இருந்தாலும் ரொம்ப இதாக இருப்பார். ஸோ அவர்களை என் சார்பாகவும் எங்கள் அரவிந்த் குடும்பத்தின் சார்பாகவும் வரவேற்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு எல்லோரும், எனக்கு ரொம்ப என்ன பேசுகிறதுன்னு தெரியல, எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். நம்மளுடைய முன்னாள் ஸ்பீக்கர் ஐயா ஆவடைப்பன் அவர்கள் மற்றும் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்னே சொல்லலாம், நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள், பெருமாள் சாமி விசி, முக்கியமாக வந்து ஜாஃபர் அலி அட்வொகேட், எல்லாம் நேரில் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுடைய விஸ்வநாதன் லைன்ஸ் கவர்னர் நடராஜன் சார், சச் எ பிக் மேன் சிட்டிங் இன் தி பேக், தி சீஃப் சயின்டிஃபிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்துல் கலாமோட வேலை பார்த்து அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்பில் நான் ரொம்ப எல்லோரும் பேர் சொல்லணும், தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன். எல்லோரும் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப உங்களை வருக என்ன வரவேற்பு எங்களோட வாத்தியார் மகாகிருஷ்ணன், எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இதற்கு மேலாக எங்கள் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் வெங்கடசாமி அவர்களுடைய மறைவுக்கு பின் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறி இந்த அளவுக்கு நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஆலோசனை வழங்கி இந்த அளவுக்கு நாங்கள் பேரும் புகழும் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மருத்துவமனையின் நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் நம்பர்மாசாமி அவர்களையும் எங்களுடைய மேடம் டாக்டர் நாச்சியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோக எங்களுடைய மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஆடி ரவீந்திரன் இஸ் சச் அ ஹார்ட் ஒர்க்கர், வெரி சின்சியர் அண்ட் குவாலிட்டி, எல்லாமே குவாலிட்டியாக பண்ணணும், சேஃப்டியாக பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஒரு தாரக மந்திரமாகவே வச்சுருக்கார். அவரையும் நாங்கள் வருவன வரவேற்கிறோம். திரு துளசிராஜ் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் லைகோ, லயன்ஸ் அரவிந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிட்டி ஆப்தமாலஜி. அவர் தான் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஐ கேர் ட்ரைனிங் ஃபார் டாக்டர்ஸு, மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு எல்லாமே இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் இன் தி கம்யூனிட்டி ஐ கேர். அவர்களையும் வருக வரவேற்கிறோம். மற்றும் எங்களுடைய ப்ராஜெக்ட், எங்களுடைய தருணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஐ ஹாவ் டு ரீகலெக்ட் அவர் ரிமெம்பர் அவர் டிஎஸ். அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு திரைமறைவில் எல்லா வேலையும் பார்க்குறவர். திரைமறைவு மீன்ஸ் ஹி ஓன்ட் ப்ரொஜெக்ட் ஹிம்செல்ஃப் அவுட் சைட். ஸோ எல்லாம் ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட எல்லா கட்டுமான பணிகள், ஃபைனான்ஸ் எல்லாமே அவர் பண்ணுவார். ஸோ அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய குமாரர் திரு அரவிந்த் அவர்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிக்கொண்டு அவர்களையும் வருகன்னு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்கோர்ஸ் எங்கள் சிஎம்ஓ மீனாட்சி அவர்கள் மற்றும் டாக்டர் பிரஜன்னா கிம் மற்றும் எங்களுடைய அரவிந்த் மருத்துவமனைகளில் இருந்து வந்திருக்கும் அனைத்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் வருகன்னு வரவேற்பதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். மற்றும் இந்த கட்டடம் உருவாவதற்கு மிகுந்த தக்க சமயத்தில் வேலைகளை செய்து கொடுத்த எல்லா விதமான ஒப்பந்ததாரர்களையும் வருகன்னு வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னொன்று வந்து எங்களுடைய இந்த அளவுக்கு சேவை செய்வதற்கு வந்து எங்களுடைய ஆர்வ லேப், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்வ லேப் கண்ணுக்குள்ளே வைக்கிற லென்ஸு ஒரு ரொம்ப சொற்பமான விலையில் ஒரு குவாலிட்டி லென்ஸு தயார் பண்ணுறதுல உலகத்திலேயே வந்து அந்த லென்ஸு வந்து ரொம்ப பெயர் பெற்றது. உலகத்தில் வந்து ஒரு 140 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த நிறுவனம் ஆர்வ லேப் நிறுவனத்தின் டைரக்டர் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஸ்ரீராம் அவர்களையும் எங்களுடைய மூத்த மருத்துவர் டாக்டர் எம் சீனிவாசன் அவர்களையும் வருகிற வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மற்றும் ப்ரெஸ், ஐ கேனாட் ஃபர்கெட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ரொம்ப பெருமளவில் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு என்னுடைய நன்றியை வரவேற்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் மை அரவிந்த் ஃபேமிலி திருநெல்வேலி for their wonderful support and work in these last few months to come up this level. And last but not the least, I have to thank because he has come, he is just to come and bless us, 97-year-old young person. என்னுடைய மாமா வந்திருக்காங்க, a retired chief engineer from Tamil Nadu Electricity Board. He is such a young and energetic person even at this age. We have to learn a lot. I am really very happy. And with these few words, I once again, நிறைய பேர் விட்டு போய் தான் தப்பாக நினைக்காதங்க. நேரம் கருதி நான் வந்து உங்கள் எல்லோரையும் வருகன்னு வரவேற்பதில் பட்டுமன்ற ராமச்சந்திரன் சார், டாக்டர் சவுந்தரவல்லி சீனிவாசன், எல்லாரும் ஜானகிராம், ராதாகிருஷ்ணன் எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாரையும் வரவேற்பில் மிகுந்த பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னேன், எங்களுக்கு பக்கத்திலேயே எங்களுடைய எட்டயபுரம் ஜமீனை சேர்ந்த திரு டாக்டர் ஜெயராம் அவர்கள், திரு விஜயன் அவர்கள் குடும்பத்தோடு வந்தது. அவங்க எப்படி எங்கேயும் வரமாட்டாங்க. பட் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வரணும், இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னேன். கண்டிப்பாக ஒரு 2 கண்டிஷன் போட்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டேஜில் ஏற்றக்கூடாது, வேறு ஒன்று மொமெண்ட்டை கொடுக்கக்கூடாது. 2 சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் வருகன்னு வரவேற்கிறேன். அரவிந்த் கண் மருத்துவமனை இந்தியாவில் பல இடங்களில் உள்ளன.
1976 மதுரையில் டாக்டர் வெங்கடசாமி அவர்களால் தொடங்கப்பட்டது. அப்போதைய ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் வடமலாபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். நம் மண்ணின் மைந்தர், பல சோதனைகளுக்கு ஆட்பட்டவர். மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லத்தான் இறைவன் நம்மை சோதனை செய்கிறான் என்பார் அரவிந்தர். அவரின் கூற்றுப்படி அரவிந்த் கண் பாதுகாப்பு அமைப்பு என்னும் இந்த ஆலயத்தை எழுப்பியவர் டாக்டர் வெங்கடசாமி அவர்கள். இன்று உலகம் மெச்சும் கண் பாதுகாப்பு அமைப்பாக உருவெடுத்துள்ளது. டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் 1976 அவருடைய குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்கி கோவல் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை உருவாக்கி அதன் கீழ் அரவிந்த் கண் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு வந்தார். கோவல் அறக்கட்டளை லாப நோக்கோடு செயல்படும் அறக்கட்டளை இல்லை. மதுரையில் அவர் வீட்டில் 11 படுக்கைகளுடன் கொண்ட மருத்துவமனையை ஆரம்பித்தார். முதலாக 1,00,000 கண் அறுவை சிகிச்சைகள் செய்து மகத்தான சாதனை படைத்தவர் டாக்டர் வெங்கடசாமி அவர்கள். உலகத்திலேயே அதிக அளவு கண் சிகிச்சை செய்யும் மருத்துவமனை அரவிந்த் கண் மருத்துவமனை. இது எப்படி சாத்தியமாயிற்று? அரவிந்த் கண் பாதுகாப்பு அமைப்பு பற்றி அரவிந்த் கண் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் டாக்டர் ரவீந்திரன் அவர்கள். அற்புதமான மனிதர், அவரை அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ குமாரி நிவேதிதா அவர்களே, நமது மாவட்டத்தின் ஆட்சியர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் மூத்த தலைவர் டாக்டர் பி நம்பெருமாள் சாமி மற்றும் டாக்டர் நாச்சியார் அவர்களே, ஏனைய அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் மூத்த தலைவர்களே, இங்கு திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களே, செவிலியர்களே, பணியாளர்களே, இங்கே வந்திருக்கும் நண்பர்களே, தாய்மார்களே,
அரவிந்துக்கு பல்வேறு வகைகளில் உதவி கொண்டிருக்கும் கண்சிகிச்சை முகாம்கள் நடத்துனர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த அளவில் எங்களோட வேண்டுகோளை இணங்கி இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ஜி வெங்கடசாமி அவர்களை பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோலையும் காமிச்சாங்க. டாக்டர் ராமகிருஷ்ணன் அவங்களும் பேசினாங்க. அவரோட லட்சியம் வந்து யாருக்கும் இந்த அது எலிமினேட்டிங் நீட்லெஸ் பிளைண்ட்னஸ், அவசியம் இல்லாமல் ஒரு காரணத்தை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும், அவங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னா அது அவசியம் இல்லாத கண் பார்வை இழப்பு அப்படிங்கிறோம். அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது நாட்டில் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த காரணத்தில் தான் அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை 1976 நிறுவனாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், முதல்ல ஆரம்பித்தது மதுரையில். அந்த சமயங்களில் வந்து இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஐ கேம்போடு நிறைய நடத்துவோம். இங்கேருந்து மக்களும் நிறைய அந்த பக்கம் மதுரைக்கு அவங்களாவும் நிறைய பேர் வருவாங்க. அந்த சமயத்தில் அந்த மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் திருநெல்வேலி மருத்துவமனையை டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் 1988 பிப்ரவரியில் ஆரம்பித்தாங்க. அதில் முதல் 9 வருடம் 1988லேருந்து 97 வரைக்கும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டாக்டரோடு தான் இங்கே வந்து ஆரம்பித்தோம். கூட ஒரு 20 செவிலியர்கள் இருந்தாங்க. ஒரு 25 பேரோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு 650-700 பேரோட கிட்டத்தட்ட ஒரு 70 டாக்டர்களோட இங்கே கண்டு வருகிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கடந்த 26 வருஷமாக வந்து டாக்டர் ராமகிருஷ்ணன் ரொம்ப சிறப்பாக இங்கே சேவை பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே வந்திருக்கிற அந்த கூட்டமே அதுக்கு ஒரு சாட்சி. கடந்த 4 வருஷமாக டாக்டர் மீனாட்சி அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இங்கே எல்லா உதவிகளையும் செஞ்சு நல்ல ஒரு சிறப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஒரு டிரான்சிஷனையும் இந்த பீரியடில் பார்த்துருக்குறோம். இந்த 35 வருஷங்களில் கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆக போகுது. இந்த 36 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 8 கோடி மக்களை பார்த்துருக்குறோம் நோயாளிகளாக. அதில் 1 கோடி மக்கள் வந்து இங்கே பார்த்துருக்குறோம். இப்போ அரவிந்த் இந்த திருநெல்வேலிங்கிறதையும் ஒரு சிஸ்டமாக தான் பார்க்குறோம். இந்த அரவிந்த் மருத்துவமனை கீழே வந்து கோவில்பட்டி மருத்துவமனை இருக்குது, தூத்துக்குடி மருத்துவமனை இருக்குது, சங்கரங்கோயிலையும் ஒரு அவுட் பேஷண்ட் கிளினிக் இருக்குது. இதை தவிர 18 சின்ன கிராமங்களில் இல்லாட்டினா கிராமங்களையோ ஒரு சின்ன ஒரு நகரத்துலேயோ டவுன்லேயோ விஷன் சென்டர்ஸை வச்சுருக்குறோம். நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அங்கே நர்சஸ் 2 நர்சஸ் இருந்து பார்த்து ஒரு டெலிகன்சல்டேஷன் மூலமாக நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்குறோம். அந்த முறையில் இங்கே இருந்து மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு சென்டருக்கு 30லேருந்து 40 பேர் வரைக்கும் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 600-700 பேர் வந்து டெய்லி அந்த முறையில் பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த வருஷங்களில் வந்து 1 கோடிக்கு மேலே அவுட் பேஷண்ட் பார்த்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பேருக்கு வந்து கண் அறுவை சிகிச்சை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று இன்றைக்கி காலையில் கூட அதில் வந்து விவேகானந்தா கேந்திராவிலேருந்து நிறைய கேம்பில் நடத்துவாங்க. அதில் மிஸ்டர் ஐயப்பன் வந்திருந்தால் அவர் சொன்னார், நாங்கள் அந்த கேம்புகளில் நிறைய பேர் கூட்டு வரோம். அவங்களாம் வந்து கீரை விற்கிறவங்களாக இருப்பாங்க, காய்கறி விற்கிறவங்களாக இருப்பாங்க. விற்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்து நம்ம அந்த கண் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து அவங்களால திருப்பி போய் அவங்கள வேலையை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களெல்லாம் வந்து பார்த்து எங்களுக்கு அந்த காய்கறியோ கீரையோ கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இது ஒரு அறுவை சிகிச்சையாக பார்க்கலாம், இல்லை அந்த அவங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கலாம். அவரோட பொருளாதாரத்தையும் மாற்றக்கூடிய. அதனால் நம்ம இந்த 10 லட்சம் ஆப்ரேஷன் கூட 10 லட்சம் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அவங்களோட வாழ்க்கை இயல்பான நிலையில் வாழக்கூடிய ஒரு இது கொடுக்கறதுக்கு இந்த மருத்துவமனை ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இதை தவிர இது ஒரு பக்கம், அதாவது பேஷண்ட் சேவைங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஹவு டு வி பில்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் ஆப்தமாலஜி ஃபார் இந்தியா, அதையும் பார்க்கணும். அதில் வந்து டீச்சிங் ட்ரைனிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, ஒரு டீச்சிங் ட்ரைனிங் இருக்கணும். அந்த வகையில் வந்து இங்கே வந்து 32 வருஷம் அதாவது 1990லேயே இந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் ஆரம்பித்தோம். இது வரைக்கும் ஒரு 170 பேர் இங்கே வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஆகி ஆப்தமாலஜி டாக்டராக இருக்காங்க. அதில் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷம் வந்து இங்கே படித்தவங்க வந்து ஹோல் ஸ்டேட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஹோல் கண்ட்ரியில் வந்து ஹோல் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாம் அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. 1-2 இன்ஸ்டியூஷனுக்கு தான் அந்த மாதிரி பெருமை இருக்குது. அது வந்து அந்த புகழ் எல்லாமே டாக்டர் ராமகிருஷ்ணன் தான் போகணும். ஏன்னா காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரெகுலராக கிளாஸ் எடுப்பாங்க. அதை தவிர இது மாதிரி பிஜி முடித்தவங்க அடுத்தாப்பில் நெக்ஸ்ட் லெவலில் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபெல்லோஷிப்னு சொல்லலாம், அது 2 வருஷம். அந்த ஃபெல்லோஷிப்பும் பண்ணவங்க ஒரு 200 பேர் இருப்பாங்க இங்கே.
இதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 செவிலியர்களுக்கும் இவங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க இங்கே இந்த பகுதியில் இருக்கிறவங்க. அதனால் இந்த செவிலியர் பயிற்சி பெற்றவங்க அரவிந்தில் மட்டும் இல்லை பல்வேறு மருத்துவமனைகள்லேயும் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ ஆல் திஸ் பில்ஸ் ஒரு டேக்ஸ் கேர் ஆஃப் தி ஃபியூச்சர் ஆஃப் தி ஆப்தமாலஜி ஆல்சோ. அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும் பணக்காரரோ ஏழைங்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே முறையில் நல்ல சீரிய முறையில் ஒரு உரிய தரத்தில் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு வந்துடும். பட் இருந்தாலும் அது தெளிவாக எல்லாருக்கும் தெரியணுங்கிற முறையில் வந்து ஒரு NABHன்னு சொல்கிறது, நேஷ்னல் அக்ரிடிட்டேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்க வந்து ஒரு குவாலிட்டி தரம் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது, மருத்துவமனைகளோட எல்லா பாகங்களையும் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஆய்வு பண்ணி நம்ம சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் கடந்த 7-8 வருஷமாக நம்ம அரவிந்த் திருநெல்வேலி வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் வெதர் பேஷண்ட் கேர், சர்வீஸ் ஆர் குவாலிட்டி, சேஃப்டி எல்லா வகையிலையுமே ஒரு முன்னணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பணிகளெல்லாம் சிறப்பாக செஞ்சிடும் டாக்டர் ராமகிருஷ்ணன், டாக்டர் மீனாட்சி மற்றும் எல்லா மருத்துவர்கள் பணியாளர் எல்லாருக்கும் நான் வந்து அரவிந்த் மருத்துவமனை குழுமத்தின் சார்பாக நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த மருத்துவமனை ஆரம்பித்த காலத்தில் 88 வந்து இங்கே வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க எட்டயபுரம் ராஜா ஃபேமிலி அவர்களுக்கும் எங்களோட நன்றிகள். இங்கே மிஸ்டர் குமரேசன் வந்திருக்காரு. அப்போ GSRக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து மிஸ்டர் குமரேசன், அப்புறம் மிஸ்டர் இக்னேஷியஸ் அவரோட ஃபேமிலி இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஆல் ஆஃப் தம் ஐ வாண்ட் டு ரிமெம்பர் அண்ட் பாஸ் ஆன் அவர் கிராட்டிடியூட் டு தெம். ஸோ அந்த அரவிந்த் கண் மருத்துவமனையில் ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா வந்து எங்களோட அவுட்ரீச் ஒர்க். ஏன்னா எல்லாருமே வந்து டாக்டர் வெங்கடசாமி வந்து நாங்களை தேடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் கண் வைத்தியம் கொடுக்கணுன்னு அவர் நினைக்கல, தேடி வராதவங்களையும் நம்ம தேடி போய் அவங்களுக்கு எப்படி பார்வை கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட கொள்கையை வந்து கண் பார்வை இல்லாமல் எப்படி ஆக்குறது. ஸோ அதனால் நம்ம வர்றவங்க மட்டும் பார்த்தா போதாது. ஏன்னா நிறைய பேரால் வர முடியாமல் இருக்கும், இந்த ஓல்டேஜில் வர முடியாமல் இருக்கும். அவங்கள போய் நம்ம ரீச் பண்ணணும்னா we need to conduct eye camps. அதுவும் நம்மளால் முடியாது, we need support from the community. அந்த வகையில் வந்து விவேகானந்தா கேந்திராலக்காரங்க வந்து 1984 அதாவது இங்கே மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன காலத்திலிருந்தே நம்ம மதுரையோடு இயங்கி செயல்பட்டுருக்குறாங்க. அவங்க இன்னமும் அவங்களோட ஐ கேம்பில் நடந்து வருது, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ரோட்டரி, லயன்ஸ் கிளப்பு, சத்யசாய் நிறுவனங்கள் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட முறையிலேயே நிறைய கேம்பில் நடத்தியிருக்கிறாங்க. எந்த லெவலுக்கு அப்படின்னா இவங்க பண்ண 10 லட்சம் ஆப்ரேஷனில் 3 லட்சம் ஆப்ரேஷன் இது மாதிரி இந்த கேம்புகளில் வந்து தான். இந்த கேம்புகள் வந்து இப்போ 140 கண் சிகிச்சை முகாம் நடத்தினவர்கள் இருக்கிறாங்க, அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க கம்யூனிட்டியில். அவங்க இல்லாமல் எங்களால் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கும் எங்களோட இந்த தருணத்தில் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல், கவர்மெண்ட்டோட அங்கீகாரம் இல்லாமல் எந்த விதமான கம்யூனிட்டி ஒர்க்கும் இப்போ செய்ய முடியாது. அந்த வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ், இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ், all the collectors have been very supportive. I really want to pass on our gratitude to our collector in that regard. ரெண்டாவது ஒரு விஷயம் பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 1988 இந்த பெரிய பில்டிங் ஆரம்பித்தோம். ஒரு 20 வருஷம் கழித்து அந்த இடம் பத்தலை அப்படின்னு சொல்லி இலவச பிரிவுக்குன்னு பின்னாடி ஆரம்பித்தோம். இந்த 2 பில்டிங்கோட இனாகரேஷனும் ரொம்ப ஒரு சின்ன அளவில் தான் நடந்தது, பெரிய ஃபங்க்ஷன் எதுவுமே நடத்தலை. 88 நடந்ததும் சரி, அதுக்கப்புறம் ஒரு 2005, 2006 நடத்துகிற அடுத்த பில்டிங்கும் ஒரு சின்ன அரவிந்தர் மகான் அவரோட ரிலீக்ஸை வைக்கிறதும் ஒரு சின்ன பூஜையோடு தான் அதை பண்ணோம். 35 வருஷத்தில் ஒரு இனாகரேஷன் இது மாதிரி ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் நடக்கிறது இதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அந்த வகையில் ரொம்ப இவ்வளோ பேர் வந்திருக்கிறது, இவ்வளோ சிறப்பாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ நம்ம அரவிந்த் கண் மருத்துவமனை இந்த அளவுக்கு மேலே எங்களால் இவ்வளோ நோயாளி வர்றாங்கன்னா மக்கள் வந்து எங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். நாங்களும் மக்களுக்கு அவங்களோட நல்லெண்ணம் முக்கியம், அதாவது பேஷண்ட் சென்டர்ட் கேர்னு சொல்லுவோம், அவங்கள மையப்படுத்தி தான் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வர்றோம். ஸோ வர்ற கடந்த ஒரு 10 வருஷங்களாக இந்த பில்டிங் வந்து எங்களுக்கு பத்தலை, நிறைய கஷ்டங்கள், பேஷண்ட்டுகளுக்கும் நிறைய கஷ்டம், நிறைய பேர் எனக்கும் கூட லெட்டர் இருக்கிறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டம். ஸோ அதை மனசில் கொண்டு தான் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்த புது பில்டிங் இருந்த இடத்துல வந்து 2 ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், இந்த டாக்டர்ஸ் குவார்ட்டர்ஸும் நர்சஸ் குவார்ட்டர்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையும் இடிச்சிட்டு அவங்கள வேறு இடத்துல மாற்றிட்டு இந்த புது பில்டிங் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புது பில்டிங்கில் ப்ளஸ் அந்த பழைய பில்டிங்கில் வந்து இவங்களால் இப்போ வந்து டெய்லி 1500 1600 பேஷண்ட் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாற்றத்தினால அவங்களால நிச்சயமாக ஒரு 2500 பேரை பார்க்க முடியும், ஒரு 400 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்.
ஸோ அதை விட முக்கியம் வந்து பேஷண்ட்டுகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். நிச்சயமாக அந்த பழைய அளவு ஒரு அதிருப்தி இருக்காது, ஒரு திருப்தியாக போவாங்கங்கிறது பெரிய சந்தோஷம் தான் எங்களுக்கு எல்லாமே. அதே சமயத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஏன் வேணும் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம சமுதாயத்தில் உள்ள ஜனத்தொகையும் கூட்டிகிட்டு வருது, ரெண்டாவது வயதானவர்கள் எண்ணிக்கையும் கூட்டிகிட்டு வருது. இப்போ நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்க 30% இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து 7-8% தான் இருக்குது. நிச்சயமாக நம்ம 20% ஆக போகிறோம். இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஜாஸ்தி ஆக ஆக ஐ கேரோட நெசசிட்டியும் ரொம்ப கூடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருந்தால் தான் இந்த திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் வந்து நம்மளால் சேவை செய்ய முடியுங்கிற ஒரு காரணத்தினால தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டியில் டாக்டர் மீனாட்சி அவர்களும் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அவர்கள் டீமும் ஒரு 2500 பேஷண்ட் டெய்லி பார்க்கணும், ஒரு 400 ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம சேவையை சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கடவுள் எல்லா வகையிலையும் உதவியாக இருப்பார் என்று அவர்களை பிரார்த்திக்கொண்டு அவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆல் தி பெஸ்ட் விஷஸ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போது திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையின் நவீன வசதிகள் பற்றி விளக்கம் தர டாக்டர் அரவிந்த் அவர்கள் கண் மருத்துவத்துறையின் மேற்படிப்பு முடித்து அமெரிக்காவின் மிக்சிகன் பல்கலையில் மேலாண்மை பட்டம் முடித்த அரவிந்த் மருத்துவமனை நிறுவன நிர்வாகியானவர். சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர், கண் புரை மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். தான் பயின்ற மிக்சிகன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருபவர் டாக்டர் அரவிந்த் அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் எனது காலை வணக்கங்கள். எங்களது அழைப்பை ஏற்று இந்த ஒரு ஞாயிறு காலை எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி நீங்கள்லாம் வர்றது எங்களுக்கு ஒரு உற்சாகம். இந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்டு, புது கட்டடம் திறக்கும்போது நமக்கு வேண்டப்பட்டவங்களாம் வர்றது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். இது இப்போ நான் பேச போகிறது அரவிந்தோடைய ப்ராஜெக்ட்ஸ். அதாவது அரவிந்த் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, பட் இன்னும் வரக்கூடிய அடுத்த 3 வருடங்களில் என்ன பண்ணியிருக்குங்கிற விஷயங்களை தான் நான் பேச போகிறேன். ஸ்லைட்ஸ். ஸோ இது என்னுடைய தந்தை திரு ஸ்ரீனிவாசன். நிறைய பேருக்கு நீங்கள் பரிச்சயப்பட்டிருப்பீங்க. எங்கள் அப்பா தான் முதல்ல ஒரு 40 வருஷத்துக்கு எல்லோரும் டாக்டர்ஸ் இந்த குடும்பத்தில். டாக்டர் வெங்கடசாமி, டாக்டர் நாச்சியார், டாக்டர் நம்பர்மால் சாமி சார், எம்எஸ் சார், இவங்க எல்லாருமே மருத்துவர்கள். அதில் ஒரு இன்ஜினியர் மிஸ்டர் துளசிராஜ் ஒரு மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி. ஸோ
கட்டமைப்பு உருவாக்குனது எல்லாமே ஜிஎஸ்ஆர் தான். இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி. ஹீ கிரியேட்டட் தி என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் அரவிந்த் ஐ கேர் சிஸ்டம் டில் ஹி பாஸ்ட் அவே. அதாவது போன 2021 தான் அவர் காலமானார். பட் அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் திருநெல்வேலியோட சிறப்பு என்னென்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஸ்டார்டட் பை ஹிம். ஏன்னா இது அக்டோபர் 2020 தொடங்கப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மே 2021 தான் அவர் காலமானார். ஸோ இவர் தொடங்கப்பட்ட திண்டுக்கல்லும் திருநெல்வேலியும் அவர் தொடங்கி இப்போ நாங்கள் அதை முடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் இப்போது அரவிந்த் இருக்கக்கூடிய இடங்கள். அரவிந்த் சுமார் ஒரு 10 கோடி மக்களுக்கு கண் மருத்துவம் செய்யுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 கோடி மக்கள், அது தவிர ஆந்திராவில் திருப்பதியில் ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே ஒரு 1.5 கோடி மக்கள். இந்த 10 கோடி மக்களில் 50%, கிட்டத்தட்ட 50% ஐ கேர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஏதோ ஒரு அரவிந்த் கண் ஹாஸ்பிட்டல் நடக்குது. ஸோ எவ்ரி செகண்ட் சர்ஜரி இஸ் ஹேப்பனிங் இன் ஒன் ஆஃப் தி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் திஸ் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த ஒரு 46 ஆண்டு காலத்தில் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை வந்து கிட்டத்தட்ட 29 லட்சம் சதுரடி கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். அதாவது கண் மருத்துவம் செய்வதற்கு, தங்கிறதுக்கு, அதாவது கண் சார்ந்த எல்லா பிரிவுகளும் சேர்ந்து ஒரு 29 லட்சம் சதுரடி. திரு ஜிஎஸ் சார் பிளான் பண்ணது என்னென்னா, 2025க்குள்ளே அவர் இருக்கும்போது பிளான் பண்ணது அடுத்த ஒரு 16 லட்சம் சதுரடி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு கோவிட் he passed away. ஸோ இப்போ வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் சதுரடி கட்டக்கூடிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதான் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. திண்டுக்கல் ஏற்கனவே இனாகுரேட் பண்ணியாச்சு. இப்போ திருநெல்வேலி இன்னொரு 1 மாதம் ஆகும் ஆஸ்பத்திரியை திறந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இன்னும் சில விஷயங்கள், இன்னும் வேலைகள்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் திண்டுக்கல்லுடைய ப்ராஜெக்ட்டு. திண்டுக்கல் வந்து ஒரு சிறிய ப்ராஜெக்ட். திருநெல்வேலி வந்து வி கால் இட் அஸ் அ டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல். கண்ணுக்குரிய எல்லா வியாதிகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய மருத்துவமனை திருநெல்வேலி. திண்டுக்கல் வந்து செகண்டரி கேர். ஒரு 80% பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். கடந்த 20% வேணுன்னா அவங்க மதுரை மாதிரி ஒரு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து திண்டுக்கலுடைய திறப்பு விழா. இது வந்து அடுத்தது கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட். இப்போ கட்டக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லையுமே கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் தான் பெரிய ப்ராஜெக்ட். இது ஒரு 4,45,000 சதுரடியில் செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ் யூ கேன் சி இது நடந்துகிட்ருக்கு. இது வந்து தோராயமாக ஒரு மே 2024 திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட். அடுத்தது ஆரோ லேப், அரவிந்துடைய மேனுஃபேக்சரிங் ஆம். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 லட்சம் சதுரடியும் இன்னொரு 80,000 சதுரடியும் இப்போ கட்ட வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வேலை வந்து வரும்போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2023 பார்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வில் பி ரெடி. ரெஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வில் டேக் அ லிட்டில் லாங்கர். அடுத்த வருஷம் 2024 தொடங்குறதான் ஒரு பிளான். இது வந்து தஞ்சாவூர். ஆனால் அந்த மாவட்டங்களில் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை இல்லை. எல்லோரும் மதுரைக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி அந்த மாவட்டங்களில். ஸோ அந்த மாவட்டங்களில் அரவிந்த் கண் மருத்துவமனை வரணும் அப்படிங்கிறது ஒரு பிளானில் இருந்துச்சு. நல்ல ஒரு இடம் அமைஞ்சதுனால இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்ருக்கு. சுமார் ஒரு 4 லட்சம் சதுரடி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானு. அடுத்தது சேலமும் அந்த ஒரு சின்ன மருத்துவமனை இருக்குது சேலத்தில், ஒரு 40,000 சதுரடியில். பட் அது பத்தாது. சேலம், தருமபுரி அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அது கட்டாயம் பத்தாது. ஏன்னா அங்கே ஒரு 1.25 கோடி மக்களுக்கு கண் மருத்துவமனை சிகிச்சைன்னா இந்த பத்தாது. அதுக்கும் ஒரு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் தேவைப்படும். ஸோ இந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு படம். இதில் வந்து அப்பாவுடைய நண்பர் திரு குமரேசனும் இங்கே இருக்கார், ஆடியன்ஸ்லேயும் இருக்கார். ஸோ இது வந்து எல்லாருமே அரவிந்த் கண் மருத்துவமனை நிறுவனர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே இதில் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹியர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக்டர் வெங்கடசாமி சார் இஸ் ஹியர், மிஸ்டர் துளசிராஜ், டாக்டர் நாச்சியார், டாக்டர் பாலகிருஷ்ணன், மிஸ்டர் நல்லகிருஷ்ணன், டாக்டர் நம்பர்மால் சுவாமி சார் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அரிய புகைப்படம். இது திருநெல்வேலியில் எடுக்கப்பட்ட புகைப்படம். திருநெல்வேலியில் வந்து ஒரு 88 ஆரம்பிக்கும் போது 87 சமயத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இது ஒரு ஸ்பெஷல் பிக்சர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இதுதான் திருநெல்வேலி. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து 3,15,000 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு கட்டடம். இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு 10 வருஷமாக. டாக்டர் ஆர்டிஆர் சார் சொன்னது மாதிரி ஒரு 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இடம் இல்லாமல். எங்களுக்கும் ஒரு இடம் வாங்க முடியல,
கட்டுறதுக்கு ஒரு சில தடங்கல்கள்லாம் இருந்ததுனால அதை கட்ட முடியல. இப்போ தான் அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. புது இடம் 1,68,000 நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா வசதிகளும் சேர்ந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட், எல்லா வசதிகளும் சேர்ந்த ஒரு புதிய நிறுவனம். இந்த 2 கட்டடமும் ஒன்றா பணி செய்யும். இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் பில்டிங். நியூ பில்டிங் ஒன்று இதில் இட் வில் பி கிராஸ் ஃபங்க்ஷனல் இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் இந்த பில்டிங்கில் இருக்கும், சில ஓபிடி இருக்கும். இந்த இடத்துல ட்ரைனிங் சென்டரு மற்ற ஓபிடி எல்லாம் இந்த பில்டிங்கில் இருக்கும். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஹவுசிங் பிளாக்கும் ஒன்று இருக்குது. அதாவது இங்கே ஒரு நம்ம டாக்டர்ஸ் தங்குறதுக்கு, மேனேஜர்ஸ் எல்லாம் தங்குறதுக்கு. இப்போ அரவிந்த் எங்கே போனாலும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 30% இடம் நாங்கள் செவிலியர்கள் தங்குறதுக்கு, டாக்டர்ஸ் மேனேஜர்ஸ் தங்குறதுக்கு அப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த ஆஸ்பத்திரியை டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண முடியுது. இப்போ சென்னை மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் எல்லோரும் வெளியே இருந்து வரணும்னா வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் வி ஆர் ஃபாலோயிங் இன் ஆல் அவர் லார்ஜ் ஈவன் ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ் வி ஆர் ஃபாலோயிங். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது திருநெல்வேலியோட ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு. எங்கே நம்ம உட்கார்ந்துருக்கோமோ அதோட படம் இது. இட்ஸ் ஆக்சுவலி a very beautiful open area. இப்போ நம்ம உட்காந்துருக்கிறதுனால எல்லாம் இந்த டென்ட்டெல்லாம் போட்டதுனால நமக்கு தெரியல. ஸோ there will be a lot of open area for patients, staff, everybody to feel not claustrophobic. ஒரு இடத்துல அடைச்சி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வராது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த 3 வருஷம் இருக்குது. உங்களுடைய அன்பான ஆதரவுனாலையும் மக்களுடைய தேவைகள்னாலையும் இந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்த 3 வருஷத்தில் கமிட்டடாக நாங்கள் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கோம். நன்றி, தேங்க்யூ. அருமையாக விளக்கம் தந்த டாக்டர் அரவிந்த் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது வாழ்த்துரை நல்க பத்மஸ்ரீ டாக்டர் பி நம்பெருமாள் சாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கண் விழித்திரை சிறப்பு மருத்துவர், டயபெட்டிக் ரெட்டினோபதி எக்ஸ்பர்ட், மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் முதலாக லோ விஷன் எய்டு சென்டர் தொடங்கியவர். இவருடைய சேவைக்காக இந்திய அரசின் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். கண் பாதுகாப்பு அமைப்பின் தலைவராக இருந்த டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் காலமான பிறகு இந்த அமைப்பின் பொறுப்பை கையில் எடுத்து எல்லோரையும் அரவணைத்து பெரியவரை போலவே நாளும் உழைத்து அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவர். விழித்திரையில் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தவர். இதற்காக அமெரிக்காவில் 3 வருடம் பயிற்சி மேற்கொண்டவர். ஆராய்ச்சி துறையில் நாட்டம் கொண்டவர். அரவிந்த் குழுமம் மூலம் பல ஆராய்ச்சிகளை செய்ய ஊக்கமளிப்பவர். உலகில் 100 செல்வாக்குள்ள மனிதர்களில் ஒருவராக டைம் மேகசின் இவரை அடையாளப்படுத்தியுள்ளது. மனிதநேய விருது பெற்றவர். பல சாதனைகளை புரிந்தாலும் இவருடைய தற்போதைய குறிக்கோள் நீரிழிவு நோயினால் ஏற்படும் விழித்திரை பாதிப்பை தடுப்பதுதான் என்கிறார். பத்மஸ்ரீ டாக்டர் நம்பெருமாள் சாமி அவர்களை வாழ்த்துரை நல்க அன்போடு அழைக்கிறோம். Respected Chief Guest, Padmasri Nivedita, the Collector of Tirunelveli, Mr. K.P. Karthikeyan, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், அழைப்பிற்கு இணங்கி இங்கே வந்திருக்கு கூடியிருக்கும் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் சார்பில் முதலில் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ஒரு மீட்டிங்கில் 3வது 4வது பேசுகிறவங்களை ரொம்ப லேஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. முன்னாலே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னாலே சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்ல வேண்டியது அதிகமாக இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ ஆர்.டி. ரவீந்திரனோ ராமகிருஷ்ணனோ அரவிந்தோ எல்லாருமே கட்டிட விவரங்களை பற்றியும் திருநெல்வேலி ஆஸ்பத்திரி கட்டிடம் வந்த வரலாறு பற்றியும் மிக விரிவாக கூறிவிட்டார்கள். On my part, my hearty congratulations to R.K., Meenakshi, medical team and every one of you. ஏன்னா ஒரு டீம் கலெக்டிவ் இருந்தால் தான் இது பண்ண முடியுமே, ஒருத்தராக இது பண்ண முடியாதுன்னு நிரூபித்தார். இது ஆரம்பித்த காலத்தில் நானும் ஒன்றா இருந்தேன்னு ஆர்டிஆர் சொன்னார். கட்டிட காலத்துலேயும் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி தான் ஆரம்பிக்கிறதுக்காக நினைத்திருந்தாலும் கட்டிட அளவில் மிக பெரியதாக கட்டிவிட்டு 3-4 வருடங்கள் பெரிய பேஷண்ட்ஸ் நோயாளிகள் இல்லாமல் இருந்த விவரம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் அந்த கட்டிடத்தில் பிஜி போஸ்ட் கிராஜுவேட்ஸு டாக்டர்ஸ் தங்கிறதுக்கு எல்லாமே அந்த ஒரு கட்டிடத்தில் தான் இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நோயாளிகள் இல்லை. ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு ஒர்க்கிங் ஹார்ட் வித் டிவோஷன் அண்ட் டெடிக்கேஷன்
அந்த டீம் இங்கே இருந்த டீம் எதை ஒர்க்கு பண்ணால்தான் இவ்வளோ பெரிய கட்டிடங்களும் மற்ற வளர்ச்சிகளும் வந்திருக்கு. Already Aravind has told, but on my part this is the time to remember the architect of the entire system. Behind the scene he was working everything, maybe infrastructure, maybe buildings, maybe, but above all the financial sustainability and all these things, the whole credit goes to G. Srinivasan and the entire planning part of it. That we have to acknowledge. The building now it may be coming up in Thanjavur, Salem or everywhere, but the whole planning was done by all. Now, see, இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம ஆஸ்பத்திரிகள் கட்டிவிட்டோம் என்றாலும் கூட அரவிந்தின் பெருமை சிகிச்சை தருவது மட்டுமல்ல, நோயாளிகளை பார்ப்பது மட்டுமல்ல, இத்தனை நோயாளிகள் லார்ஜ் வால்யூம் ஹை குவாலிட்டி இதெல்லாம் பண்ணி மாத்திரம் இது பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த மருத்துவ சேவைக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுங்கிறதுக்கு தான் இத்தனை பேருக்கு பண்ணணும், எப்படி பண்ணலாம், எந்தெந்த வகையில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டி அதற்கான முறைகளை வழிவகுத்து கொடுத்தவர். அது ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ எந்த நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வேறு விதத்தில் வந்துச்சு. இப்போ நம்பர் குறைஞ்சிச்சு. இப்போ சக்கரை வியாதினால் நிறைய இருக்குது, கேட்ராக்ட் கண் பொற வியாதினால் இத்தனை நம்பர் பண்ணால் தான் இவ்வளோ பெருசுங்கிற சொல்கிறதெல்லாம் போய் அந்த நோயின் காரணம் என்ன, அந்த நோயை தடுப்பது எப்படி, அதை முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி, ஆரம்பிக்கிற காலத்திலேயே கண்டுபிடிச்சு இதை இந்த அளவுக்கு வராமல் தடுப்பது எப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட கண் மருத்துவர்கள் செய்ய முடியாது. இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் நன்றாக நிறுவப்பட்ட நிறுவனங்கள், நன்றாக நிர்வகிக்கப்பட்ட நிறுவனங்கள், நிதிநிலையில் சரியான சமயத்தில் இருக்கிற நிறுவனங்கள் தான் அதுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியுங்கிறதுக்காகத்தான் அதுக்கும் ஒரு பிளான் பண்ணித்தான் இப்போ ஆராய்ச்சி நிறுவனம். கேட்ராக்ட் ஏன் நம்ம நாட்டில் மாத்திரம் 40 வயசுலேயும் 35 வயசுலேயும் வரணும், மற்ற நாட்டிலலாம் 80 வயசுக்கு மேலே வருது. சக்கரை வியாதினால் பார்வை மங்கிறது யாருக்குமே தெரியலை. கண்ணெல்லாம் பார்வை மங்கின பிறகு தான் தெரியுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஆட்கள் வசதி இருக்கா, மருத்துவ வசதி இருக்கா, இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதற்கான வழிகள் அது வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது எப்படி. சக்கரை வியாதியில் இருக்கிறவங்களுக்கு 100க்கு 20 பேருக்கு கண்ணுக்குள்ளே பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒன்றும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. கண்ணு பார்வை போன பிறகு தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறது, இதுக்கான வழிகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஹாரிசான்டல் குரோத்துன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி அரவிந்த் மற்ற இடங்களிலெல்லாம் பரவிடுச்சு. இன்னொன்று வெர்டிக்கல் குரோத், அதுலேயே ஸ்பெஷலைஸ் பண்ணி வியாதிகளுக்கான காரணம் கண்டுபிடிச்சு அந்த காரணங்களில் முளையிலேயே கிள்ளி எடுக்கிறதுக்கான வழிமுறை என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இப்பொழுது ஆராய்ச்சி நிறுவனங்கள் மதுரையில் இருக்குது. ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. பிஹெச்டி கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 20 பேர் பிஹெச்டி பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே டாக்டர்ஸ் தனியாக இருக்காங்க. டாக்டரும் அந்த ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் இவங்க கேள்வி கேட்க முடியும். இதுக்கு வழி இருக்கா, நீங்கள் எதாவது பண்ணுங்க லேட்டஸ்ட்டு. அதுக்காக எல்லா இடங்கள்லையும் அந்த இது பண்ண முடியாதுக்காக திருநெல்வேலியில் இன்றைக்கி நான் இது வந்திருக்கேன். அந்த திட்டத்தோடு தான் வந்திருக்கேன். இங்கே ஒரு கிளை நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம், ரீஜனல் ரிசர்ச் சென்டர் எல்லா வகையான வசதிகளுடன் ஆரம்பித்து மதுரையில் பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைஃபாக் கோர் மூலமாக அது காரணகர்த்தா இங்கே உட்காந்துருக்கார் டாக்டர் நட்ராஜன் சொல்லிட்டு டிஆர்டிஓ அவங்க மூலமாக தான் நாங்கள் டைஃபாக் கோர் டயபெட்டிக் ரெட்டினோபதி ஆரம்பித்தோம். அந்த தொலைநோக்கு மூலமாக கன்சல்ட் பண்ணி எப்படி அதை மாற்ற முடியும், இங்கே சக்கரை வியாதினால் பார்வை தடுக்க முடியுமா,
மரபணு வியாதியாக குடும்ப சகிதமாக ஒரு வியாதி வரும். அதில் இருக்கிற மரபணு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் எப்படி தடுக்கலாம்? வந்துருச்சுன்னு தெரியும், வியாதி இல்லைன்னு தெரியும், அது வியாதி வராமல் எப்படி தடுக்கிறது? இதெல்லாம் நடத்துறதுக்கான வழிமுறைகளையும் திருநெல்வேலியில் 4 இடத்துல ஆரம்பிக்கிறோம். திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சென்னை, மதுரை சென்டர். அதெல்லாம் பிளான் பண்ணிடலாம். நடக்காதுன்னு செய்கிறது ஒன்றுமே இல்லை. என்ன சந்திரனில் தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிச்சதுன்னா தண்ணி கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். இப்போ இல்லை, 100 வருஷம் கழித்து ஏதாவது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கண்ணில் நீர் வியாதி இருக்கிற வியாதிக்கு ஏதாவது வழிமுறை பண்ண முடியுமா? அது இப்போ என்ன சொல்கிறோன்னா அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இப்போ நீரிழிவு நோய்க்கு க்யூரே இல்லை, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அது க்யூர் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியுமான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் இப்போ இங்கே அந்த திட்டத்தையும் அதை வெர்டிக்கல் growth இப்போ திருநெல்வேலியில் இதுங்க ப்ராப்பர் ப்ரையர் பிளானிங் ப்ரிவென்ட்ஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நல்ல பிளான் பண்ணி பண்ணணுன்னா அதுக்கு தான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்க்கறத எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம். அது திருநெல்வேலிக்கு இப்போது ஒரு சாதாரண மக்களுக்கு இதனால் என்ன உதவி? சாதாரண மக்களுக்கு வராமல் தடுக்கிறது நல்லது தானே. இப்போ நல்ல இல்லைனாலும் 10-20 வருஷம் கழித்து நல்லது தானே. அதனால் டேக்கப் ஒன் ஐடியா, மேக் இட் ஆஸ் யுவர். அது விவேகானந்தர் சொல்லுவாங்க, ஒரு ஐடியாவை நீங்கள் ரத்தத்துலேயும் டிஷ்யூலையும் அது ஒரே இதாக எடுத்து அதையே ஒரு மார்க்கமாக வச்சு வேலை செஞ்சாங்கன்னா அதை கட்டாயம், அதை நம்பிக்கையோடு செஞ்சால் கட்டாயம் செய்ய முடியும். யூ கேன் அச்சீவ் இட். இஃப் யூ பிலீவ் இட் யூ கேன் அச்சீவ் இட். ஆனால் அதில் கான்ஃபிடென்ஸ் தான் வேணும், உங்கள் நம்பிக்கை தான் வேணும். அந்த இதில் அந்த டீச்சிங் எல்லாம் எங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கள் எம்எல்ஏஸ், எங்கள் டாக்டர்ஸு, இவங்க எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அந்த ஆர்வத்தை ஒரு மூலதனமாக வச்சு அந்த முறையிலையும் ஒரு நல்ல சென்டராக நம்ம திருநெல்வேலியை கொண்டு வரலாம். ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொண்டு வருவோம், நீங்கள் முயற்சி பண்ண நாங்கள் கொண்டு வருவோம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். யூ ஹாவ் தி பவர். Everyone has got the power. Only thing is you have to think positive that நல்ல முடியும், நம்மளால் முடியும்னு செய்ய முடியும்னு நினச்சா அதை நினச்சி போவோம், முடியாதுன்னு நினச்சா அது நம்மளால் முடியாதுன்னு சொல்லி விட்டுருவோம், அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி பண்ணணுன்னா கட்டாயம் இது எய்ம் ஹை இல்லை, நல்ல இடத்த பெரிய இடத்த தான் நம்ம எய்ம் பண்ணணும். அது இல்லாமல் சின்ன இந்த அடுத்தது இன்னொரு இது அந்த மாதிரி பண்ணோன்னா இது ஒரே ஒரு இது மாத்திரம் அந்த சொல்லிட்டு என்ன இது பண்ணுறேன்னா, டாக்டர் கலாம் தான் நான் எப்போ எங்கே போனாலும் ஓரளவுக்கு எங்கே போனாலும் ஒரு இது சொல்லுவேன். நான் ஒரு உதாரணம் சொல்லுவார். அந்த எய்ம், நல்ல எய்முங்கிறதுக்கு அவர் பல இடங்களில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்டு, பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, இவர் நீ அடுத்தது என்ன பண்ண போகிற? நான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நான் இந்தியாவிலேயே முதல் முறையாக கண்ணு பார்வையற்ற ஜனாதிபதியாக விரும்பணும். இதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு லீட் இண்டியா மூலமாக அவனை படிக்க வச்சு பாஸ்டனுக்கு அனுப்பிச்சு அங்கே பாஸ்டனில் படிச்சுட்டு அங்கே முடித்து டிகிரி முடித்த பிறகு அங்கே இருக்கிற கம்பெனிக்காரங்க அங்கேயே இருக்க சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் நம்பிக்கை இதில், நான் இந்தியாவுக்கு போகிறேன், அங்கே எனக்கு ஜனாதிபதி பதவி கிடைக்கலன்னா நான் திரும்ப வர்றேன். இது நமக்கு அப்சர்டாக இருக்கலாம். பட் வாட் Kalam always used to give an example. This is a confidence you must have, confidence in you, confidence in people around you, that other people also will do that, confidence in the country, that country is improving.
நம்ம எப்பயுமே நம்ம நாடு சரியாக வராது, நம்ம நாடு சரியாக இருக்காது, அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் ஓன் பீப்புள் யூ மஸ்ட் ஹேவ். அந்த மாதிரிலாம் நினச்சோன்னா திருநெல்வேலி நல்லா முன்னேறும். என் சார்பில் திருநெல்வேலி ஸ்டாஃபுக்கு நல் வாழ்த்துக்களை கூறி இந்த அளவில் டெக்னாலஜிக்கலி ஆல்சோ அண்ட் ரிசர்ச் ஓரியன்ட் ஆல்சோ யூ மஸ்ட் க்ரோ இன் அ வெரி பாசிட்டிவ் மேனர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிக்க நன்றி பத்மஸ்ரீ நம்பெருமாள் சாமி அவர்களே. இப்பொழுது காணொளி வாயிலாக பத்மஸ்ரீ நிவேதிதா பிடே அவர்கள் கல்வெட்டினை திறந்து வைக்கும் நிகழ்வு. கரவொலி தந்து மரியாதை செய்வோம். மிக்க நன்றி நிவேதிதா பிடே அவர்களை. அடுத்ததாக சிறப்புரை வழங்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் KP கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புழுதி நிறைந்த சமுதாயத்தின் தூசிகளை ஒரு செயல் துடைத்துவிடும் என்றால் அதை வெளிக்கொணர ஆர்வமாய் இருக்கும் ஆர்வலர் இவர். மதுரை மாநகராட்சி ஆணையராக பதவி வகித்த போது கொரோனா பிரச்சினைகளை திறம்பட கையாண்ட சிறப்பான ஒரு அதிகாரி. ரயில்வே துறை, வணிக வரித்துறை என பல பதவிகளை அலங்கரித்தவர். சொல்லிலும் செயலிலும் குறை ஒன்றும் இல்லாத மனிதர். சிறப்புரை வழங்க நம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் K கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் இன்ட்ரொடக்ஷன். ஒரு சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு வருகை தந்ததிலே, இங்கே உங்களோடு பங்கேற்பதிலே உங்கள் அனைவரைப் போலவே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், மன நிறைவோடு இருக்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பத்மஸ்ரீ நிவேதிதா பிடே மேடம் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரவிந்த் மருத்துவமனையுடைய நிறுவன தலைவர்கள் மேடம் நாச்சியார் அவர்களே, டாக்டர் நம்பெருமாள் சுவாமி சார் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் சார் அவர்களே மற்றும் மருத்துவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய சற்று முன் வந்து சென்றிருக்கக்கூடிய திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய முன்னாள் சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களே, எட்டயபுரம் ஜமீன் குடும்பத்தை சார்ந்தவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களே, பொதுமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரவிந்த் கண் மருத்துவமனை என்று சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட அந்த வளாகத்தை உள்ளே சென்று பார்க்கும் பொழுது சிறு பிள்ளையிலிருந்து இந்த அரவிந்த் இப்படிலாம் நம்ம அப்படிங்கிறது எனக்கு நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தது. சிறுபிள்ளையாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எங்களுடைய கிராமத்திற்கு ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு பேருந்து அரவிந்த் என்று எழுதி, அரவிந்த் கண் மருத்துவமனை என்று எழுதி ஒரு பேருந்து வரும். அந்த பேருந்து வருவதற்கு ஒரு 4-5 நாட்கள், ஒரு வாரம் முன்னதாகவே எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர், எங்களுடைய கிராம நர்ஸ் இவங்கெல்லாம் ஒவ்வொரு வீடாக போயிட்டு கண் டாக்டர் வராங்க பாருங்கன்னு சொல்லி முன்னாலே சொல்லுவாங்க. அந்த சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பேருந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் அந்த பேருந்து நின்று அந்த மருத்துவர்களெல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு குழுவாக மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் வருவாங்க. அந்த சார்ட்ஸ் எல்லாம் மாற்றி அந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு விழா போல் அது நடக்கும். பெரிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேர் அங்கே அந்த மருத்துவமனை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்களுக்கு சிகிச்சை நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் எல்லாத்தையும் பரிசோதனை செய்வார்கள். நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக அந்த பகுதியில் அப்படியே விளையாடி கொண்டிருப்போம். அப்பொழுது மாலை ஒரு 3 மணிக்கு அவர்களெல்லாம் முடித்துவிட்டு அந்த மருத்துவமனைக்கு கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக அவர்கள் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வர போவாங்க. அந்த 1 மணி நேரம் சிறிது இடைவெளி இருக்கும். அப்பொழுது அந்த மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் எங்களோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். நாங்களும் போய் விளையாட்டாக அந்த சார்ட்டை எல்லாம் பார்த்து அந்த ABCD எல்லாம் சொல்லி கொண்டிருப்போம். அப்புறம் எங்களுக்கு அந்த விட்டமின் மாத்திரைகள் சிலது, இந்த விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தருவார்கள். அப்படி ஒரு விளையாட்டு பிள்ளையாக அரவிந்தினுடைய ஒரு கிராமம் எங்களுதெல்லாம் ஒரு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம், மெயின் ரோடு அணுக்கமாக இருக்கக்கூடியதோ முக்கிய நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமம் அல்ல. இப்படி ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய உட்புற கிராமத்திற்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை அவர்கள் வருவார்கள். இப்படி சனி ஞாயிறில் அவர்கள் போனால் அந்த புதன் வியாழக்கிழமை திரும்ப அந்த பஸ் எல்லோரும் கண்ணில் ஒரு துணி போட்டு இல்லை கண்ணாடி போட்டுட்டு, ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு எல்லோரும் இறங்குவாங்க, பாட்டி தாத்தா எல்லாருமே. அது ஒரு எங்கள் சிறு பிள்ளையாக பார்த்தது. அதற்கு பிறகு கல்லூரியிலே படிக்கும் பொழுது, கோவை அரசு மருத்துவக் கல்லூரியிலே நான் படித்த பொழுது, எங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியது அரவிந்த், பக்கத்திலே கொஞ்சம் பக்கத்திலேயே நாங்கள் எல்லாம் அவ்வப்போது இந்த
மாலை நேரங்களிலே அல்லது விடுமுறை நாட்களிலே அந்த மருத்துவமனைக்குள் சென்று அப்படியே வேடிக்கை பார்த்து இங்கே என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு வருவோம். அதன் பிறகு ஐஏஎஸ் தேர்வுக்கு படிக்கும் பொழுது இந்த அரவிந்த் மாடல், அதாவது ஒரு உலக சுகாதார நிறுவனம் ஒரு அளவிலே உலக அளவிலே இதை வந்து ஒரு மாடல், எப்படி இந்த மாடல் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலோட மாடலை வந்து உலக அளவில் எப்படி இருக்கிறது, இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த ஒரு சுகாதார துறையை சார்ந்த ஒரு மருத்துவமனை உலக அளவில் எப்படி ஒரு மாடலாக இருக்கிறது என்பது ஒரு வந்து கிட்டத்தட்ட அது ஐஏஎஸ் பரீட்சைக்கு படிக்கும் பொழுது நாங்கள் படித்த ஒரு விவரம். அதன் பிறகு என்னுடைய நண்பர்கள், என் கூட படித்தவர்கள் எல்லாம் அரவிந்திலே படித்து இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கண் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பேசும் பொழுது அதற்கப்புறம் தொழில்துறையில் நான் இதற்கு முன்பாக வேலை பார்த்த பொழுது தமிழ்நாட்டின் பெருமைகள் எல்லாம் நம்ம உலகத்துக்கு எடுத்து சென்று எங்கள் ஊரில் தொழில் தொடங்க வாருங்கள் என்று உலக தொழில் நிறுவனங்களை எல்லாம் கூப்பிடுவோம். அதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த கல்வி, சுகாதாரம், தொழில் நிறுவனங்களை பற்றியெல்லாம் பேசும் பொழுது அதில் கட்டாயம் அரவிந்த், ஏன்னா தமிழ்நாடு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் வரிசைப்படுத்தினா நம்ம வந்து உலகத்திலே 32வது பெரிய பொருளாதாரம், வியட்நாம் நாடுக்கு இணையான ஒரு பொருளாதாரம். அப்போ இந்த ஊரிலிருந்து என்னென்ன தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இங்கே உலக அளவில் பெயர் பெற்றிருக்குங்கிற பொழுது அதில் சுகாதாரத்துறை என்று வரும்பொழுது ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து அரவிந்த். ஸோ இதை நாங்கள் வந்து பல்வேறு உலக நாடுகளில் பேசும்பொழுது நாங்கள் இதை இந்த மாதிரி ஒரு பிராண்ட், இந்த மாதிரி ஒரு மாடல்னு சொல்லும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர் எல்லாம் கூட ஒரு வியப்போடு பார்க்கக்கூடிய ஒரு பிராண்டாக இப்படி ஒரு அரவிந்த் ஒரு இருந்தது. இப்படி என்னுடைய பல்வேறு இன்றைக்கு வந்து இன்றைக்கி இப்படி ஒரு புகழ்பெற்ற சிறு வயதிலிருந்து ஒரு ஆச்சரியத்தோடு அதிசயமாக பார்த்த, இப்படி அண்ணாந்து பார்த்த ஒரு நிறுவனத்தில் இன்றைக்கு இங்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைத்திருக்கிறது. அது உண்மையிலேயே நான் ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிக்க விழாவிலே என்னையும் ஒரு பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு. அரவிந்த் கண் மருத்துவமனை பொறுத்திங்கன்னா எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் எப்படி முகத்துக்கு 2 கண்கள் முக்கியமோ அதற்கு 2 கண்கள் மாதிரி மருத்துவர்கள், இன்னொரு பக்கம் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். இந்த கேம்ப்லேருந்து வரக்கூடிய பெரும்பாலான நோயாளிகள் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து கூட யாரும் வரமாட்டாங்க. ஊரில் வந்து அவங்கள வந்து கவனிக்காமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடியவங்க, வயசானவங்க, அவங்க தன்னிச்சையாக பல்வேறு செயல்களை செய்து கொள்ளக்கூடிய முடியாதவர்கள் தான் வருவார்கள். அங்கே அத்தனை பெரிய ஒரு 3 முதல் 4 நாட்கள் உணவு கொடுத்து கனிவோடு கவனித்து அந்த சிகிச்சையில் கண் எரிச்சல் இருக்கும், கண் கூசும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் அனுசரித்து அவர்களை நிறைவாக மகிழ்வோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பெரிய பணி அந்த நர்சஸோடது, மருத்துவ பணியாளர்களோடது. ஏன்னா குடும்பத்திலேருந்து கூட வீட்டிலேருந்து கூட யாரும் வரமாட்டாங்க. அவர்களை அந்த அளவு சிறப்பாக கவனித்து அனுப்பக்கூடிய ஒரு சிறப்பான பணியாளர்கள். மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு, ஏன்னா கண் மருத்துவர்கள், கண்ங்கிறது நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது, அதுலேயும் ஒரு இத்தனோண்டு தான் வந்து நம்ம கண் விழி, அதில் போயிட்டு ஒரு சிறிய ஒரு கீரலை போட்டு அதற்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதில் ஃபோல்டபுள் லென்ஸு, ரோலபிள் லென்ஸுன்னு ஏகப்பட்ட லென்ஸுகள் அந்த மாதிரி இருக்குது. அதையெல்லாம் வைத்து அதை முழுமையாக க்ளீன் பண்ணி, ஏன்னா ஒரு துகள் விட்டுட்டாலும் அது ஹேங் ஆகிட்டே இருக்கும். ஒரு அப்படியே பார்த்தா அது ஒரு பெரிய திரை மாதிரி நமக்கு கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு துகளை கூட விடாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சராசரியாக அறுவை சிகிச்சைகள் செய்வீங்கன்னா நாங்கள் 150லிருந்து 200 செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விரிவாக்கத்திற்கு பிறகு ஒரு 300லிருந்து 400 வரை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு தேவை இருக்கிறது. ஸோ அதை அத்தனை அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் செய்யும் பொழுது அவ்வளவு நுணுக்கமாக, அவ்வளவு ஆழ்ந்த ஒரு தவம் போல அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மருத்துவர்கள், கண் மருத்துவர்கள் ஒரு 25 ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ந்து கூட பேச மாட்டார்கள். ஒரு தபஸ்வியை போல இருக்கக்கூடியவர்கள். இப்படி இது ஒரு சிறப்பான ஒரு துறை. இதில் மருத்துவர்களும் சரி, செவிலியர்களும் சரி, மருத்துவ பணியாளர்களும் சரி அவ்வளவு அர்ப்பணிப்போடு, அவ்வளவு அன்போடு, கனிவோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டுமானத்தை நாங்கள் எல்லோரும் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தோம், ரொம்ப ஒரு அக்ரஸிவ் டிசைனாகவும் இல்லாமல், ரொம்ப சாதாரணமாகவும் இல்லாமல், ஒரு ப்ளீஸிங்காக லைட்டிங்லேருந்து உள்ளே போட்டிருக்கிற டைலோட சாய்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு ப்ளீஸிங்காக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த அரவிந்த் பற்றி நான் சொல்லும் பொழுது இப்போ நம்பெருமாள் சார் வந்து பேசினாங்க, எப்படி ஒரு கண் பார்வையற்று நான் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று. உங்களைப் போல இந்த கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்க, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து நம்மளோட இங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் என்று. இது வந்து ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று இந்திய அளவில் ஏற்படுத்த இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் முதல் பெண் IFS அதிகாரி, அவங்க வந்து முதல் IFS அதிகாரி பார்வை மாற்றுத்திறனாளி, அவர்கள் தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சிங்கப்பூரிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் பார்வை மாற்றுத்திறனாளி IAS அதிகாரி இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் உதவி ஆட்சியர் பயிற்சியாக வந்திருக்கிறார். இன்னும் 8 முதல் 10 ஆண்டுகள் அவரும் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்திற்கு ஆட்சியராக வரக்கூடியவர்கள். சமூகம் இந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது. சமூகத்தில் அனைத்து தளங்களிலும் இதெல்லாம் இந்த மாதிரியான நிலைகளை நம்ம அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அரவிந்த் கண் மருத்துவமனை ஒரு ஃபவுண்டேஷனை போட்டிருக்கு தமிழ்நாட்டில்னு சொன்னால் அது மிக அல்ல. நிறைவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு கிராமமாக சென்று இவர்கள் நம்ம கேட்ராக்ட் இந்த மாதிரி மக்களை தேடி அழைத்து சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மூத்த குடிமக்கள் பெரும்பாலான இடங்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இல்லை நகரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே நிறைய பேர் அவர்கள் யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அவங்க பார்வைத்திறனெல்லாம் இருந்து அவர்களுக்கு ஒரு சிறிய வேலைகள் செய்வதாக கூட ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. இப்போ அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு 60-65 வயதிற்கு மேலே அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, அவங்களுக்கு கண்ணொளி மட்டும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு ஒரு சுயமரியாதையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏன்னா அவர்களுக்காக செலவு செய்யக்கூட அந்த வீட்டிலே பல வீடுகளில் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு சிறப்பான சேவை இது கண்ணொளி வழங்கக்கூடிய திட்டம் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு ஒரு கண்ணியத்தை வழங்கக்கூடிய இந்த சிறப்பான சேவையை செய்திருக்கக்கூடிய அரவிந்த் இன்னும் மேலும் வளர்ந்து சாதனைகள் பல படைத்து இன்னும் ஆய்வு தளங்களிலே அறிவியல் தளங்களிலே இன்னும் சிறப்பான பல சாதனைகள் படைக்க வேண்டும். இந்த சிறப்பான சாதனைகளுக்காக துணை நின்றிருக்கக்கூடிய அனைத்து டோனாஸ், அது கூட அவர்களை நலம் விரும்பிகள், இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே. இப்பொழுது டாக்டர் நம்பெருமாள் சாமி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிப்பார். டாக்டர் நம்பெருமாள் சாமி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வருகவென்று வரவேற்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினரின் சிறப்புரை பத்மஸ்ரீ நிவேதிதா ரகுநாத் பிடே, விவேகானந்தா கேந்திரத்தின் அகில இந்திய துணைத் தலைவர். 15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான செமினார்களில் பங்கேற்று தனது பங்களிப்பினை செய்தவர். அர்ப்பணிப்பு உணர்வுள்ள மாணவர்களை உருவாக்கும் கடும் முயற்சியில், முக்கியமாக கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஒரு மாபெரும் சுதேசி தொண்டர். ஆசிய பசிபிக் அளவில் யுனெஸ்கோ நடத்திய சர்வதேச முகமையில் கல்வித்துறை வல்லுநராக கலந்து கொண்ட பெருமைக்குரியவர் பத்மஸ்ரீ நிவேதிதா பிடே அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியுடைய விருந்தாளர் திருநெல்வேலி கலெக்டர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, மதிப்புக்குரியும் நாச்சியார் அம்மா அவர்களே, டாக்டர் ஜி வெங்கட் சுவாமி உடைய முழு குடும்பமே 30 பேர் இந்த அரவிந்தாய் ஹாஸ்பிட்டலுடைய வளர்ச்சியில் இருந்து அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல் மூலமாக சமுதாயத்தின் சேவை செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். நான் என்னுடைய தமிழில் கொஞ்சம் பேச முயற்சி பண்ணுறேன். விவேகானந்த கேந்திரத்துடைய தொடர்பு அரவிந்த கண்ண மருத்துவமனை கூட நிறைய வருஷமாக இருந்தது. 1983 இருந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு இங்கே நின்றுட்டு இருக்கேன், ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய 27 வருஷமாக பேஷண்ட்டும் இருக்கிறேன். நான் ரெகுலராக இங்கே வந்துட்டு இருக்கேன். வரும்போது நான் ஹாஸ்பிட்டலுடைய வளர்ச்சி, ஹாஸ்பிட்டலுடைய சேவை அதுவும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் பேஷண்ட் மட்டும் இல்லை, ஐ எம் ஏ கிரேட் அட்மைரர் அண்ட் லர்னர் ஃப்ரம் அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல். எந்த சேவையுடைய எந்த டைமென்ஷன் வகை எடுக்கலாம், சேவை இருக்கட்டும், டெக்னாலஜி இருக்கட்டும், அவுட்ரீச் இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இருக்கட்டும், ரிசர்ச் இருக்கட்டும், ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் இருக்கட்டும், கிளீன்லினஸ் இருக்கட்டும், என்ன வகை எடுக்கலாம். எக்ஸலன்ஸ்
எப்படி இருக்கணும் அதோடைய ஒரு உதாரணம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. நான் ஒரு தடம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும்போது நான் அதை பார்த்துருக்கேன். டெக்னாலஜி மட்டும் இருந்தால் போதாது. நான் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன், ரொம்ப ஹை டெக்னாலஜி இருக்குது, எல்லா நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அந்த சேவையில் அன்பு இல்லை, கருணை இல்லை, ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் இல்லை. அது இல்லைன்னா டெக்னாலஜி இஸ் நத்திங், இட் கேனாட் டூ எனிதிங். இட்ஸ் ரியலி த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ். அதுதான் ஸ்ரீ அரவிந்தோடைய கருத்து, முக்கியமான கருத்து அது இருக்கிறது. அதை என்ட்ரான்ஸ்ல கூட அதை எழுதியிருக்கு அந்த மெயின் இதில் ரிசப்ஷனில். நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், யாரும் வேறு கிடையாது. we are all interconnected, interrelated, interdependent. we are all actually one. இப்போது ஒரு ஆன்மீக பாஷையில் பேசணும்னா நம்ம சொல்கிறோம் கடவுள் கடவுள் எல்லா இடத்திலே இருக்கிறார். ஸோ அந்த கடவுளுடைய பூஜை நான் கோவிலில் போயும் செய்யலாம், வீட்டில் செய்யலாம், ஜெபம் செய்யலாம், அதை வேணும்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனாலும் அது போதாது. கடவுள் எல்லா இடத்திலே இருக்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிறார். ஸோ அதோடைய சேவை எப்படி செய்யணும்னா, அதோடைய பூஜை எப்படி செய்யணும்னா நம்ம கர்மத்தினாலே நம்ம சேவையினாலே தான் செய்யணும். ஸோ ஹியர் இந்த ஹாஸ்பிட்டலில் we see this oneness, this spirituality in action. அது சொல்லியாச்சா சொல்லலையா வேறு விஷயம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா பேச இல்லை வேறு விஷயம். ஆனால் உண்மையாக என்ன விஜன் ஃபவுண்டர் ஒரு குழுவுடைய என்ன விஜன் இருக்குது, அந்த விஜன் கடைசி மெம்பர் வரை கொண்டு போகணும். இது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இது இவங்க எல்லாரும் இது சாதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நிறைய பாராட்டு. நான் நிறைய தடம் வந்திருக்கேன். எனக்கு 6 மாதம் வர வேண்டி இருக்கும். நான் வருவேன். அப்போது நான் பார்க்குறேன் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த டெஸ்ட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு இப்போ மங்களமாக தெரியதான்னு கேட்பாங்க. எனக்கு எப்பொழுதும் ரொம்ப டவுட் இருக்கும், தெரியதா தெரியல. நான் இல்லை 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 தெரியதா இது சொல்ல முடியல. அவங்க இருக்க போல நான் இருக்க போல சொன்னாலும் கூட அவங்க விட மாட்டாங்க. நான் இருக்கு நீ பாசிட்டிவாக சொல்லத வரை அவங்க ஒரு லென்ஸ் மாற்றிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் சர்வீஸ். எப்படியோ முடிக்கணும் அப்படி கிடையாது. பண்ணணும்னா மனசோடு செய்யணும், கடைசி பண்ணணும். அந்த we have to achieve the real result, go up to the end. அப்படிப்பட்ட ட்ரைனிங் ஒவ்வொரு சிஸ்டர்ஸுடைய இருக்கிறது. நான் காலையில் வந்தேன், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய இந்த குடும்பத்துடைய நிறைய மெம்பர்ஸ் கூட என்னுடைய அறிமுகமாயிட்டு இருந்து அப்படி பேசும்போது நான் சொன்னேன், உங்கள் குடும்பம் ரொம்ப நன்றாக இந்த வேலை இந்த ஒரு மிஷனை எடுத்திருக்கு. அவங்க சொன்னாங்க அது சரி, ஆனால் எங்கள் ஸ்ட்ரென்த் யாரை தெரியுமா, இவங்க எல்லாம் எங்கள் சிஸ்டர்ஸ். ஸோ அந்த ஒன்னஸ் எல்லாரும் கிட்டே இருக்கிறது. ஸோ ஐ வாஸ் ரியலி டச். ஜெனரலி வி டோன்ட் அக்னாலேஜ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அதர்ஸ், பட் தட் வாஸ் நாட் த கேஸ். இன் விவேகானந்த கேந்திரா நாங்கள் ஒரு அமிர்த குடும்பம், அமிர்த பரிவார் நீ ஒரு வேலை தொடங்கியிருக்கோம். 3-4 வருஷமாக தொடங்கியிருக்கோம். அதை என்னன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நிறைய இதனாலே நம்ம ஆன்மீகம் நம்ம கலாச்சாரம் நம்ம மறந்துட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் குடும்பம் ஒன்றாக இருக்கணும், அன்போடு இருக்கணும். இது சும்மா குடும்பம் எப்படி இருக்கணும் சொன்னால் போதாது. ஸ்ரீ அரவிந்தோ சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி மனிதனுடைய வளர்ந்த உருவம்தான் குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய வளர்ந்த உருவம்தான் சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய வளர்ந்த உருவம்தான் நாடு. அந்த நாட்டினுடைய வளர்ந்த உருவம்தான் மனித குலம். அந்த மனித குலத்தின் வளர்ந்த உருவம்தான் இந்த இயற்கையே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் கனெக்டட் இருக்கிறதோ. ஸோ குடும்பம் தனக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த குடும்பம்
நிறைய தலைமுறையாக சரியாக போக முடியாது. குடும்பம் சமுதாயத்தின் சேவைக்காக வாழணும், சேவைக்காக இருக்கணும். அப்படி ஒரு அமிர்த குடும்பம் தான் இந்த குடும்பம். நான் இந்த குடும்பம் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கேன். எப்படி எல்லாரும்க்கு இந்த இதில் வர்றதுக்கு சரி டாக்டர் இல்லைனாலும் they are taking care of maybe the publications, maybe the the medicines or different things. ஸோ எல்லா குடும்பம் எப்படி இருக்கணும், நமக்காக மட்டும் வாழக்கூடாது, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இன்னொன்று நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சி தொடங்கினதுக்கு அப்புறம், எல்லாருடைய ப்ரெசன்டேஷன் ends with one sentence: we have achieved much, but we have to achieve much more. It is not a sense of satisfaction, jo ho gaya, means whatever is done, it is enough. It's not that, because the dream is to eliminate needless blindness. And really, when we lose our eyesight, how the life becomes dark and difficult, அது நம்ம எல்லாரும்க்கு தெரியும். ஸோ அதுக்காக அவுட்ரீச் ப்ரோக்ராம் எப்படி பண்ண முடியும், எப்படி விஜன் சென்டர்ஸ் தொடங்கியிருக்காங்க, அப்படி 108 சென்டர்ஸ் தொடங்கியிருக்காங்க. ஸோ ஹவு we can reach இந்த எக்ஸலன்ஸ் வாழ்க்கையில் இருக்கணும். நான் நிறைய வருஷம் முன்னால் ஒரு கதைனா ஒரு இன்சிடெண்ட், ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவருடைய ஒரு பாராட்டு விழா நடந்துட்டு இருந்து, அந்த பாராட்டு விழாவில் அவர் பேசினது பேச்சில் அவர் கொடுத்த இது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் அவர் சொன்னார், ஒரு தடம் பெரிய புயல் வந்தாச்சு. அந்த புயல் வந்ததுனால கடலில் இருக்குது நிறைய மீன், நிறையனா லட்சக்கணக்கான மீன் எல்லாம் கடற்கரைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி போயாச்சு, தண்ணி ரிட்ரீட்டட், த வாட்டர் வெண்ட் பேக். ஆனால் இந்த லட்சக்கணக்கான மீன்கள் எல்லாம் கடற்கரையில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது தண்ணிக்கு போகணும், ஆனால் போக முடியல. தண்ணி பக்கத்தில் இருக்குது, 5 feet 10 feet. ஆனாலும் அவங்களுக்கு அந்த மண்ணில் இருந்து போக முடியல. அப்போது ஒரு ஆள் பார்த்தாரு, பெரிய கடற்கரை, அதில் எல்லாம் இப்படி மீன்கள் இருக்குது. அவர் என்ன பண்ணார், அவர் 2-3 மீனை பிடிச்சு போய் கடலில் விட்டுருக்காரு. திருப்பி 2-3 மீன் பிடிச்சு திருப்பி போய் கடலில் விட்டுருக்காரு. இன்னொரு ஆள் அதை பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்க்கும்போது சொன்னார், என்ன, வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக்? லட்சக்கணக்கான மீன் இருக்கிறது, நீ இந்த 2-3 கடலில் விட்டுட்டு இருக்கியா, அந்த வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக்? அப்போது அவர் கையில் இருக்க 2 மீன் தண்ணியில் விட்ட உடனே அந்த மீன் ரொம்ப சந்தோஷமாக நீச்சல் போட்டு தண்ணியிலே போயாச்சு. ஸோ he told, it does make difference to these 2 fish. இது சொல்லியிருக்காரு. இப்போது he could, நான் என்ன தமிழில் சொல்ல போகிறேன்னா, நம்ம கொஞ்சம் மீனுக்கு அப்படின்னா யாருக்கு தேவை இருக்குது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணியாச்சு, ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, அப்படி இருக்கக்கூடாது. We have to still go on and on, expand and take so many with us. And that is how I know today when Dr. Ramakrishna, he was அந்த வெல்கம் அட்ரஸ் கொடுக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க இங்கே கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆனாலும் எல்லாரும்க்கு சேர்ந்து எடுத்துட்டு இந்த கண் மருத்துவமனைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கொண்டு வரணும். அதுக்காக எல்லாரும், அதில் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதில் டாக்டர்ஸ் இருக்காங்க, அதில் ட்ரைனிங்க்கு வரக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன், சமுதாயத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி, each soul is potentially divine. The goal of life is to manifest that divinity by controlling the nature external and internal. Do this by work or worship, by psychic control or knowledge, by one or more, and be free. அப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, ஒர்க் ஈஸ் வர்ஷிப். நீங்கள் சும்மா ஒரு பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் போதாது, கடவுள் அந்த லிவிங் காட் அதை நீங்கள் பார்க்கணும், அதுக்கு சேவை செய்யணும், அதுதான் உண்மையான பூஜை. அப்படி பூஜை கடவுளுடைய பூஜை.
இது லிவிங் கடவுளுடைய பூஜை. சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி தரித்திர நாராயணோபவ, யார் கஷ்டத்தில் இருக்காங்க அந்த நாராயணனுடைய பூஜை. இந்த பூஜை இந்த அரவிந்த கண் மருத்துவமனையில் நல்ல நடக்கட்டு. இந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா நாட்டில் கூட அவங்க அரவிந்தாய் ஹாஸ்பிட்டலில் இருந்து படித்து அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அங்கேயும் தொடங்கிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்துக்கே மனித குலத்துக்கே சேவை எப்படி செய்யணும், சேவை செய்வதற்கு இந்த அரவிந்த் கண் மருத்துவமனையுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்கணும். இப்படி கடவுளுடைய காலடியில் பிரார்த்தனை பண்ணி நான் முடிக்கிறேன். வணக்கம். நன்றி அம்மா, நல்ல பல கருத்துக்களை சொல்லி சென்றீர்கள். இப்பொழுது டாக்டர் நாச்சியார் அவர்கள் பத்மஸ்ரீ நிவேதிதா பிடே அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். இந்த அற்புதமான வேளையில் ஒருவரை நாம் அன்போடு நினைவுபடுத்த வேண்டியது உள்ளது. அவர்தான் டாக்டர் நாச்சியார் அவர்கள், டாக்டர் வெங்கடசாமி அவர்களின் சகோதரி. இந்த கண் பாதுகாப்பு அமைப்பின் மனிதவள மேம்பாட்டுத்துறையை உருவாக்கியவர், அரவிந்த் கண் மருத்துவமனையின் தூண், கண் நரம்பு துறையில் சிறப்பு மருத்துவர், உலக புகழ்பெற்றவர், கிராமப்புற பெண்களுக்கு செவிலியர் பயிற்சி அளித்து அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெரும் பலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். இவருடைய கனிவான கவனிப்பாலும் அக்கறையினாலும் பல பெண்கள் சிறந்த பயிற்சி எடுத்து பல ஆண்டுகள் அரவிந்த் கண் மருத்துவமனையோடு தங்களை இணைத்து கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். அரவிந்த் கண் பாதுகாப்பு அமைப்பின் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் உலக பிரசித்தி பெற்றது. அதை கட்டி காப்பவர், சவால் போல் சாதனை உணர்வு இவருக்குள் எப்பொழுதும் இருக்கும். டாக்டர் நாச்சியார் அவர்களை வணங்குகிறோம். இப்பொழுது திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை புதிய கட்டிட கட்டுமான பணிகளை மேற்கொண்ட அணியினரை அறிமுகப்படுத்தி நினைவு பரிசு வழங்குகிறார் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மற்றும் டைரக்டர் ப்ராஜெக்ட்ஸ் டாக்டர் அரவிந்த் அவர்கள். நன்றி. இப்போது ஒரு கண் மருத்துவமனை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. ரொம்ப டெக்னாலஜியெல்லாம் வர வேண்டியது இருக்குது, நிறைய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு தனியாக ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு நிறுவனம் மாத்திரமே இதை செய்ய முடியாது. பலருடைய பங்கேற்பும் பலருடைய அர்ப்பணிப்பும் இதுக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு தருணம். டாக்டர் நாச்சியார், டாக்டர் பிஎன் சார் அண்ட் மிஸ்டர் துளசிராஜ் சார் வர சொல்லிடுறேன். முதலாவதாக டிசைன் கொலாபரேட்டிவ் லிமிடெட் திரு ஞானராஜ் அவர்கள், அவருங்க ஆர்கிடெக்ட் ஃபார்ம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அரவிந்த் கண் மருத்துவமுடைய எல்லா பில்டிங்ஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடையும் டிசைன் கொலாபரேட்டிவ் திரு ஞானராஜ் சார் தான் செய்கிறாரு. அவருக்குரிய ஒரு சிறு நினைவு பரிசு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டீம், ஸ்ரீனிவாசன் அசோசியேட்ஸ், கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம். இதுக்கு முன்னாடி அரவிந்த் கண் மருத்துவமனையோட சில ப்ராஜெக்டோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். அதுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணி திரு அங்குசாமி அவர்கள், அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜு. இதுக்கு முன்னாடி சென்னை அரவிந்த் ஹாஸ்பிட்டலையும் அவங்களுடைய பங்கேற்பு ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அவர்களும் எங்களுடைய ஒரு சிறு நினைவு பரிசு. ஒரு குடும்பம் மாதிரி இந்த டீம்ஸ், வி கீப் ஒர்க்கிங் வித் தெம் ரிப்பீட்டட்லி இன் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நன்றி சார். அடுத்ததாக ஆல்ஃபா அசோசியேட்ஸ் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட்ஸ் திரு சகாயராஜ், அவங்களும் ஒரு செவரல் ப்ராஜெக்ட்ஸ் எங்களோட சேர்ந்து பணியாற்றியக்கூடிய ஒருத்தர். இவங்க மிஸ்டர் ஞான்ராஜ், மிஸ்டர் அங்குசாமி, சகாயராஜெல்லாம் எங்கள் அப்பாவோட அதிகமாக பணியாற்றியவர்கள். அடுத்ததாக மெரி வெதர் சிஸ்டம் திரு ராமமூர்த்தி அவர்கள். திரு ராமமூர்த்தி சாரும் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக அரவிந்த் கண் மருத்துவமனையோட எல்லா ஏர் கண்டிஷன் மற்றும் ஃபயர் சிஸ்டம் இதோடைய கன்சல்டன்ட் இருந்திருக்காரு.
நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு. அவரும் அவர் ஒய்ஃபும் ஒரு ஓல்டு அண்ட் டெஸ்டிடியூட் விமனுக்கு ஒரு நல்ல சென்டர் நடத்துகிறாங்க சென்னையில். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக கிருத்திகா எலக்ட்ரிக்கல் கம்பெனி எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரும் கடந்த ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பல ப்ராஜெக்ட் அரவிந்த் கண் மருத்துவமனையோடு இணைந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஸ்ரீ லாலி ட்ரேடர்ஸ் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர் வந்து ஃபால் சீலிங் கான்ட்ராக்டர். இது சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை, அதுக்கு முன்னாடியே பல மருத்துவமனைகள் நம்மளோட பணியாற்றியிருக்கிறாரு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர் தேங்க்யூ சார். அடுத்ததாக சுவிதா என்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ஏர் கண்டிஷனர் எக்ஸிக்யூஷன் அது உள்ள பணி செய்கிறவங்க, அந்த சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்க திரு தாமோதரன் அவர்களே அண்ட் சசிபாலன். திரு சசிபாலன் வந்து அரவிந்தோடைய ஒரு அங்கத்தினர் மாதிரி ஆயிட்டார். எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே அவர் இன்வால்வ்டாக இருக்கார். நன்றி சார். சூர்யா ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சிஸ்டம் திரு பிரகாஷ் அவர்கள். அவரும் சில ப்ராஜெக்டில் எங்களோட இணைஞ்சு பணியாற்றியிருக்காரு. தேங்க்யூ சார். ஜான்சன் லிஃப்ட் கான்ட்ராக்டர் திரு ரமேஷ் அவர்கள். ரமேஷ் வராத காரணம் திரு விஷ்ணு அவர்களை இந்த நினைவு பரிசை நன்றி. அடுத்ததாக ஆல்காம் சிஸ்டம்ஸ் மிஸ்டர் சங்கர் அலுமினியம் பார்ட்டிஷன். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பல ப்ராஜெக்டுகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஒர்க் எல்லாமே அவர் தான் ரெகுலராக செஞ்சிட்ருக்காரு. அவரும் அவருடைய பிரதர் வந்து ஸ்ரீ மூகாம்பிகா கிளேசிங் செந்தில்னு. தேங்க்யூ மிஸ்டர் சங்கர். இந்த கிளேசிங் ஒர்க்கு அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்கிறவர் வந்து மிஸ்டர் செந்தில். ஸோ ஆஸ் அ ஃபேமிலி we are happy that we are working with them. தேங்க்யூ சார். இதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும். திரு மூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு மூர்த்தி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஒரு என்ஜினியராக இருந்து பல ப்ராஜெக்ட்ஸ் அரவிந்த் ஏஷியா இன்ஜினியரிங் கம்பெனியில் முதலே ஒர்க் பண்ணி, பிறகு மற்ற கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணி, திரும்பி கடந்த ஒரு 10 வருஷங்களாக அவர் மாத்திரமே அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் சதுரடி கட்டி கொடுத்துருக்கார் திரு மூர்த்தி அவர்கள். அடுத்து தஞ்சாவூர் போகிறார், திருநெல்வேலி முடிச்சுட்டு. அவர் வீட்டுக்காரமாட்ட சொல்லியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு, ஆனால் தஞ்சாவூர் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை சொல்லியிருக்காரு. பீப்புள் லைக் மிஸ்டர் மூர்த்தி ஒரு தனியாக ஒரு ஓனர்ஷிப் எடுத்து இது நம்ம ஆஸ்பத்திரி நம்ம செய்யணும். ஏன்னா நிறையா சமயம் அங்கீகாரம் வந்து மருத்துவர்களுக்கு மாத்திரமே போகும், அதை தாண்டி செவிலியர்களுக்கு போகும். மருத்துவர் செவிலியர் மாத்திரமே செய்கிறது மருத்துவம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான் ஒரு மருத்துவம். ஸோ we are very happy to recognize Mr. Murthy is a very special person for all of us. Thank you sir, and thank you all the project team. I think Mr. Vinod, Vishnu, Balakrishnan sir, எல்லாருமே it's a collective teamwork. So I thank you all for your wonderful contribution. And after my father passed away, I was also a little worried. இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கே, நம்ம கையில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு worry இருந்துச்சு. I think the family was also worried. I think we are all coming out of it, and people like Mr. Murthy, Mr. Balakrishnan, all the people make this possible. Thank you. மிக்க நன்றி டாக்டர் அரவிந்த் அவர்களே. நன்றி உரை வழங்க திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஆர் மீனாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியதற்கிணங்க நன்றியுரையை சமர்ப்பிக்க கொள்கிறோம்.
இந்த நன்னாளில் அனைத்து நிகழ்ச்சியும் இதே நடத்தி வைத்த இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திறப்பு விழாவுக்கு இசைவு தந்து இந்த விழாவினை சிறப்பித்து இந்த புதிய கட்டடத்தை திறந்து வைத்து எங்களை பெருமைப்படுத்திய கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரா துணைத் தலைவர் பத்மஸ்ரீ நிவேதிதா பிடே அவர்களுக்கும் அவரது சிறப்பான உரை மக்கள் சேவை மகேசன் சேவை என்று ஒரு சிம்பிள் ஒரே வரியில் சொல்கிறத நல்லா அழகாக ஒரு கதை மூலமாகவும் எங்களுக்கு தொகுத்து வழங்கிய அவர்களை எங்களது அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பணிகளுக்கிடையே எங்கள் மருத்துவமனை புதிய கட்டடத்தை திறந்து வைக்க இசைவு தந்த கனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் கே கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களுக்கு எங்களது அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோட அனுபவத்தை ரொம்ப அழகாக சிறு வயதிலிருந்து தற்போது அவர் போஸ்டிங் எஸ்பிஎம் இதிலிருந்து எல்லாத்தையும் அழகாக அரவிந்தோட இதை அழகாக சொன்னார். தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் யுவர் மெமரிஸ். அரவிந்த் மருத்துவமனையின் ஸ்தாபகர் டாக்டர் ஜி வெங்கடசுவாமி அவர்கள் கனவை நனவாக்கிய உறுதுணையாக இருந்து நனவாக்கிய தலைவர் திரு ஜி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் எங்களது நீண்ட கோரிக்கையை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். அவர் எங்களோடு இல்லை என்றாலும் எங்களோடு எப்பொழுதும் கூடவே இருப்பார் என்று உள்ளளவில் இருப்பார் என்று நினைவு கூர்ந்து இந்த நாளில் அவர்களை நன்றியுடன் பணிந்து வணங்குகிறோம். இந்த நன்னாளில் இந்த கட்டிட திருவிழாவுக்கு முன்னோடியாக இருந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய அரவிந்த் கண் காப்பு அமைப்பின் கௌரவ தலைவர் டாக்டர் பி நம்பருமால் சுவாமி சார் அவர்களுக்கும், மனிதவளத்துறை தலைவர் டாக்டர் ஜி நாச்சியார் மேடம் அவர்களுக்கும், மூத்த தலைவர் டாக்டர் எம்எஸ் சார் அவர்களுக்கும் எங்களது மருத்துவமனையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்திலே டாக்டர் பிஎன் சார் எங்களுக்கு ரிசர்ச் இதை நாங்கள் கண்டிப்பாக நன்றாக செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன். மேடமோட வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர்ஸை கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ செய்வோம் என்றும் உறுதியளித்துக் கொள்கிறோம். அரவிந்த் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஆர்.டி. ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், செயல் தலைவர் டாக்டர் மிஸ்டர் துளசிராஜ் சார் அவர்களுக்கும், அரவிந்த் கண்காப்பு அமைப்பின் திட்டத் தலைவர் டாக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், அரவிந்த் கண்காப்பு அமைப்பின் நிதித்துறை தலைவர் டாக்டர் வெங்கடேஷ் பிரஜனா அவர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் டாக்டர் கிம், மனிதவளத்துறை இயக்குனர் டாக்டர் கிருஷ்ணதாஸ் அவர்கள் அனைவரும் ப்ளஸ் சிஎம்ஓஸ் ஆஃப் ஆல் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் டாக்டர் கல்பனா நரேந்திரன் and CMO Dr. Datta of Theni and other hospitals, Pondicherry, Dindukal and Pondicherry and Dindukal, who have come here to grace this occasion. I thank each one and every one of them for gracing this occasion. Thank you. கட்டிடத்துக்கு வடிவமைத்து வழங்கிய ஆர்கிடெக்ட் பொறியாளர் திரு ஞானராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் ஸ்ரீனிவாச அசோசியேட்ஸ் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர் அவர்களுக்கும், ஆரம்பம் முதல் இந்த மருத்துவமனை கட்டுமானத்தில் பங்கு கொண்ட பொறியாளர் திரு மூர்த்தி சார் அவர்களுக்கும், கட்டிட அனுமதி பெற வரைபடம் பற்றம் திட்டம் தயார் செய்த எஸ் பில்டர்ஸ் அவர்களுக்கும், பொறியாளர் திரு விஜய் அவர்களுக்கும், எங்களுக்கு அனைத்து உதவிகளும் அதை வழங்கியவர்களை எல்லோருக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு ஞானராஜ் சாரும் இவங்களும் கூடவே இருந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் செய்து கொடுத்தாங்க. அதில் அரவிந்த் சாரும் எங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சாரும் ஞானராஜ் சாரும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார். எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் ஆரம்ப காலத்திலிருந்து 1988 வழங்கிய எட்டயபுரம் அவர்கள் ஜமீன் அவர்கள் டாக்டர் ஜெயராம் சார் மற்றும் விஜயன் சார் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நாங்கள் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மருத்துவ கட்டமைப்பு மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் ரூஃபஸ் பொன்னையா, டாக்டர் சுப்பிரமணியம், டாக்டர் பிரபு மற்றும் மாநில பார்வையிழப்பு தடுப்பு திட்ட இயக்குனர் டாக்டர் சந்திரகுமார் அவர்களுக்கும், எங்களது அழைப்பை ஏற்று வந்த மற்ற மருத்துவர்கள் டாக்டர் செல்வராஜ், மகாகிருஷ்ணன், லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. ஸோ எல்லா மருத்துவர் அவர்களுக்கும், எங்களுடன் பயிற்று முன்னாள் மாணவர்கள் டாக்டர் சுனில், சுரேஷ், என்ஜிஓ நிறுவனங்களும், இலவச முகாம் நடத்தி வரும் தென்கேரளா மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களிலிருந்து முகாம் நடத்தினர் அளவிற்கும் இங்கு எங்களோடு இந்த விழாவை சிறப்பித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கல்வி நிறுவனங்களில் தளலாளர்கள், சின்மயா ஸ்கூல், ஜெயேந்திரா ஸ்கூல், சங்கர் நகர், மகாராஜ நகர் அனைவரும் எங்களை அழைப்பை ஏற்று வந்திருந்தார்கள். மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று திரு ஆவுடியப்பன் சார் அவர்கள், முன்னாள் சபாநாயகர் திரு ஆவுடியப்பன் சார் அவர்கள், மிஸ்டர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ அண்ட் மிஸ்டர் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ, அவங்க எல்லோருக்கும் எங்களது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரவிந்த் கண்மருத்துவ ஆலோசகர் எனது குரு டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள், திருமதி சாரதா மேடம் ஆகிய இருவரும் இரவு பகல் பாராது புதிய கட்டிடத்தில் ஒவ்வொரு செங்கல் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்து செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கும். மேலும் மருத்துவமனை மேலாளர்கள் திருவாளர்கள் ஜெயச்சந்திரன், மகாதேவன், நவநீத கிருஷ்ணன், முத்துப்பாண்டி சார் மற்றும் முருகேசன், அரவிந்த் கண் மருத்துவமனை கோயம்புத்தூர் அனைவருக்கும் எங்களது நன்றியை இத்தருணத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஆரோ லேப் அவர்கள் இல்லை என்றால் எங்களால் இத்தனை லென்ஸுகளை எங்களால் செய்து கொண்டிருக்க முடியாது. இந்த குறைந்த விலையில் நாங்கள் பெருமை பெருத்து கொண்டிருக்க முடியாது. ஸோ டாக்டர் ஆரோ லேப் ஸ்ரீராம் சார் அவர்களுக்கும் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வருகை தந்துள்ள அரவிந்த் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்பிக்கும் வரையில் அரங்காக பந்தல் அமைத்துக் கொடுத்த எஸ்பி ஹையர் டெக்கரேட்டர் ட்ரிவாண்ட்ரம் நிறுவனத்தினுக்கும், தனபால் சார் அவர்களுக்கும், ஆண்டன் சவுண்ட் சிஸ்டம் நிறுவனத்தினுக்கும் எங்களது நன்றி உரித்தாகுக. இவ்விழாவை நிகழ்ச்சிக்கு நிரலுக்கு தகுந்தவாறு தொகுத்து வழங்கிய ஆல் இந்தியா ரேடியோ ஒருங்கிணைப்பாளர் திருமதி உமா கனகராஜ் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோடையில் புத்துணர்ச்சி வழங்க இனிப்புகள் வழங்கிய ஹோட்டல் மதுரம் நிறுவனத்திற்கும், அறுசுவை உணவு வழங்கவிருக்கும் அரவிந்த் கேன்டீன் நிறுவன உரிமையாளர் திரு ஆல்பர்ட் மற்றும் ஜேம்ஸ், எங்களது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர்கள் எந்த டைம் எதுவும் பாராது எங்களுக்கு எப்பவும் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரவிந்த் கண் மருத்துவமனையின் அனைத்து மருத்துவர்கள், பணியாளர்கள், செவிலியர்கள், இல்ல பராமரிப்புத்துறை மேலாளர் திருமதி ஆண்டாள் மற்றும் மனிதவளத்துறை மேலாளர் திருமதி லக்ஷ்மி, விக்கிகுமார், ரெனிதா, சிதம்பரம் சிஸ்டர், ஆறுமுகம் சிஸ்டர் சண்முக சுந்தரி, நர்சிங் சூப்பர்டென்டன்ட், இவங்க எல்லாருமே எங்களோட செவிலியர்கள் தான் எங்களோட பேக் போன். அவங்க எல்லாரும் இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்து உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்க முடியாது. இது தவிர எங்களோட மற்ற கண் மருத்துவமனையில் வந்திருந்த அதிகாரிகள், செவிலியர்கள், பணியாளர்கள், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஏசி மெக்கானிக்கல் அனைவருக்கும் இதற்கு பயங்கர முன்னேற்பாடு செய்து கொடுத்ததற்கு, நாங்கள் வந்து செவ்வனே செய்ததற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு அரசு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளும் பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்களும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்றியுரையில் நேரன்மையை காரணமாக விட்டுப்போன அனைத்து நிறுவனங்கள், பணியாளர்கள், மற்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றி கனத்த வளர்த்துக்கதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் தொடர்ந்து இந்த தேவையற்ற பார்வை இழப்பை அறவே நீக்கும் உயரிய நோக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் பணி செய்து கொள்வோம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேரை நான் விட்டுட்டேன். திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் பின்னாடி நிற்கிறாரு. ஒரு அன்சங் ஹீரோ இன் தி ஆர்கனைசேஷன். நிறையா பேச மாட்டார், ஆனால் எங்களுடைய பில்டிங்களுடைய அப்ரூவல்ஸு, பில்டிங் வரக்கூடிய பல தடங்கல்களையும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த கட்டடங்கள்லாம் வர்றதுக்கு மிக்க ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. தேங்க்யூ ஜெயச்சந்திரன். தமிழ் மண்ணில் தோன்றிய டாக்டர் வெங்கடசாமி என்ற இந்த தன்னலமற்ற சூரியன் தந்த ஒளிக்கதிரை உள்வாங்கி ஊருக்கு ஒரு மருத்துவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டாலே போதும், இந்த நாட்டின் ஒவ்வொரு கைப்பிடி மண்ணிலும் இறைவனின் தரிசனம் நிச்சயம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இப்பொழுது நாட்டுப்பண். जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा।